ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, மூமின்களுடைய இறை விசுவாசிகளுடைய பண்பாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்லதீன யஸ்தமிዑன கருத்துக்களை செவிதாழ்த்தி கேட்டு இதிலே மார்க்கத்திற்கு அல்லாஹ்வுடைய திருமறை வேதத்திற்கும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களுக்கும் முரண்பட்டதாக ஏதாவது இருக்குமானால் உரிமையோடு கடமையோடு சுட்டிக்காட்டும்படியும் அல்லாஹ்வும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்துக்களுக்கு பொருத்தமாக இது இருக்குமானால் அதனை அப்படியே அல்லாஹ்விற்காக அவனது தூதருக்காக ஏற்றுக்கொள்ளும்படியும் உங்களை வேண்டிக் கொண்டு என்னுடைய உரையை நான் துவங்குகிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை தன்னுடைய பிரதிநிதியாக இந்த பூவுலகிலே படைத்து இந்த மனிதன் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், வணக்கத்தை அவனுக்கு மட்டுமே தூய்மையாக்கியவர்களாக அல்லாஹ்வை மட்டும் வணங்கப்பட வேண்டும் என்பதை தவிர வேறு எதையும் அந்த மக்கள் ஏவப்படவில்லை என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்ற பிரகாரம் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மாந்தர்களும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும். உலகத்தில் எந்த தனி மனிதனுக்கும் எந்த ஒரு சக்திகளுக்கும் மனிதன் அடிபணியக் கூடாது. அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் மனிதன் அடிமையாக திகழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக பல்லாயிரக்கணக்கான திருத்தூதர்களை வல்லநாயன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த பூவுலகிலே தொடர்ந்து அனுப்பி வந்தார். அந்த அத்தனை தூதர்களும் போதித்த ஒரே போதனை அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு இணை வைத்து விடாதீர்கள், எந்த ஒன்றையும் அவனுக்கு இணையாக்காதீர்கள் என்பதுதான் அத்தனை நபிமார்களுடைய போதனையாகவும் இருந்திருப்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லிக் காட்டுகின்றான். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு மட்டுமே மனித சமுதாயம் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் என்பதை போதிப்பதற்குத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருத்தூதர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை தொடர்ந்து அனுப்பினான். அத்தனை நபிமார்களும் போதித்த ஒரே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற லட்சியத்தை உலகிலே நிலைநாட்டுவதற்காகத்தான் உலகத்திலே அத்தனை நபிமார்களும் தோன்றினார்கள். இந்த லட்சியத்தை உலகத்திலே நிலைநாட்டுவதற்காகத்தான் தங்கள் இன்னுயிரையும் பொருட்படுத்தாது அந்த சத்திய பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். அதிலே ஏற்படுகின்ற இன்னல்களை எல்லாம் அந்த அல்லாஹ்வுடைய திருப்திக்காக மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்து கூட இந்த சத்தியத்திற்காக போராடி இருக்கிறார்கள். அத்தனைக்கும் அடிப்படையாக திகழ்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் கிடையாது. அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் மனிதன் அடிமைப்படவே முடியாது. அல்லாஹ் என்ற மகத்தான சக்திக்கு மட்டும்தான் மனிதன் அடிபட்டு கிடக்க வேண்டும் என்பதாக அத்தனை அறிவார்களும் போதித்திருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள், தியாகம் செய்திருக்கிறார்கள், தங்கள் உயிரையே பணயமாக வைத்திருக்கிறார்கள். அந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்காக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூவுலகிலே இறுதியாக அல்லாஹ்வினால் இறுதி தூதராக அனுப்பப்பட்டார்கள். அவர்களும் இதே கொள்கையை நிலைநாட்டுவதற்குத்தான் தங்கள் வாழ்நாளில் 23 ஆண்டு காலத்தை செலவழித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னர் தோன்றிய சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னர் தோன்றிய தாபிஈன்கள், அவர்களுக்கு பின்னர் தோன்றிய தபூ தாபிஈன்கள் போன்ற மேதைகள் எல்லாம், நல்லோர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த திருப்பணியை தங்கள் தலையிலே பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஓரிரை கொள்கையை நிலைநாட்டுவதற்காகத்தான் செலவழித்திருக்கிறார்கள் என்ற வரலாற்று உண்மையையும் நாம் இங்கே முஸ்லிம்களாக குழுமி இருப்பதை காட்டுகின்றோம். நாமெல்லாம் அரபு நாட்டிலே தோன்றிய ஒரு மார்க்கம் இன்றைய தமிழகத்திலே இந்த திருவிழாங்கோடு வரை வந்திருக்கிறது என்று சொன்னால் அன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நல்லவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை உலகின் பல பாகங்களுக்கும் கொண்டு சென்றிருக்கிறார்கள், அதற்காக பாடுபட்டிருக்கிறார்கள், தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை இதிலிருந்து நாம் உணர முடிகின்றது.
அப்படிப்பட்ட ஓரிரை கொள்கை, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் என்ற ஓரிரை கொள்கை இருக்கிறதே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தத்துவம், அந்த கொள்கையை போதிக்கக்கூடிய தத்துவம் இருக்கின்றதே, அதற்கு மாற்றமாக அந்த லா இலாஹ இல்லல்லாஹிற்கு சொந்தம் கொண்டாடக்கூடியவர்கள், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை வாயளவில் சொல்லக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர்கள், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிவிட்ட காரணத்தினால் முஸ்லீம்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர்கள் அந்த கொள்கைக்கு ஊறு விளைக்கும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே அமைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அதனை சுட்டிக்காட்டி அது திருமறை குர்ஆனுடைய அடிப்படையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தின் அடிப்படையிலும் எவ்வளவு தவறானவை என்பதை உணர்த்தி அவர்களை சரியான பாதைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய பாதைக்கு இருப்பதற்காகத்தான் இந்த ஷிர்க்கும் பிதாத்தும் என்ற தலைப்பை இன்று தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஷிர்க் என்று சொன்னால் தௌஹீதுக்கு நேர் மாற்றமானது ஷிர்க், ஓரிரை கொள்கைக்கு முரணாக அமைந்திருப்பது ஷிர்க், இணை வைத்தல். இந்த இணை வைத்தல் என்ற பாவம் இருக்கிறதே, இதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் மன்னிக்க முடியாத, அல்லாஹ்விற்கு மிகவும் ஆத்திரத்தை ஊட்டக்கூடிய ஒரு பெரும்பாவம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அப்படியே சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ்வாகிய நான் எனக்கு இணை வைக்கப்படுகின்ற அந்த குற்றத்தை மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்கிறான். அதே நேரத்திலே வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, இந்த இணை வைத்தலை தவிர வேறு பாவங்கள் ஒரு மனிதனிடத்திலே நிகழ்ந்திருக்குமானால் நான் நாடியவர்களுக்காக அதனை மன்னிப்பேன். நாடியவர்களுக்காக அந்த இணை வைத்தல் என்ற பாவத்தை தவிர வேறு பாவங்கள் செய்திருப்பார்களானால் அதனை நான் மன்னிப்பேன் என்று வல்லநாயன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அந்த அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று சொல்லி காட்டுகிறான். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், அளவற்ற அருளும் நிகரற்ற அன்பும் கொண்ட அந்த அல்லாஹு தஆலா தான் இந்த ஒரு விஷயத்திலே தன்னுடைய அருளை காட்ட தயாராக இருக்கவில்லை. மிகப்பெரிய அருளாளர் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ் எப்படி அருளாளராக இருக்கிறான்? யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், திருக்குர்ஆன் வசனம். தங்களுக்கு தாங்களே பாவம் செய்துவிட்டு அறிவு இழைத்து விட்டு இவர்கள் அறியார்களே, என்னுடைய ரஹமத்திலிருந்து அல்லாஹ்வாகிய என்னுடைய அருளிலிருந்து நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ரஹ்மான் இருக்கிறானே, மிகப்பெரிய கருணையாளர் இருக்கிறானே, அந்த கருணையாளன் தான் தன் கருணையை இந்த இடத்திலே மாற்றிக் கொள்கிறான். மன்னிக்க முடியாது என்கிறான். இணை வைத்தல் என்ற பாவத்தை எனக்கு இணையாக இன்னொருவரை யாராவது ஆக்கிவிட்டார்களே, ஆனால் நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் இந்த இணை வைத்தல் எவ்வளவு மாபாதமாக இருக்க முடியும் என்பதை நாம் உணர முடிகிறது. இணை வைத்தல் என்ற பாவத்தை யாராவது செய்து விட்டார்களே, ஆனால் அவர்கள் கடந்த காலத்திலே செய்துவிட்ட நல்லறங்களும் கூட அழிந்துவிடும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலவு அஷ்ரக்கு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். இந்த மக்கள் இணை வைத்து விடுவார்களானால் அவர்கள் ஏற்கனவே செய்திருந்த நல்லறங்களும் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இணை வைப்பதற்கு முன்னால் ஒரு சில நல்ல அறங்களை செய்திருந்தால், தொழுதிருந்தால், நோன்பு வைத்திருந்தால், தான தர்மங்கள் செய்திருந்தால், இன்ன பிற உதவிகளை மக்களுக்கு செய்திருந்தால், இஸ்லாம் எந்தெந்த பணிகளை நல்லறங்கள் என்று அங்கீகரித்திருக்கிறதோ அவற்றை எல்லாம் செய்திருந்தால், அதற்கு பிறகு ஒரே ஒரு தடவை இணை வைத்து விட்டால் அவ்வளவும் அழிந்து நாசமாகிவிடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலவு அஷ்ரக்கு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். அவர்கள் இணை வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்திருந்த அத்தனை காரியங்களும் அழிந்து போய்விடும், என்னிடத்தில் எந்த மதிப்பையும் பெறாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால் இந்த ஷிர்க் என்ற பாவம், இணை வைத்தல் என்ற பாவம் எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு பாதகமானது என்பதை நாம் உணர முடிகிறது. அல்லாஹ்வின் திருத்துவர், உலகத்து மாந்தர்களிலெல்லாம் மிகச் சிறந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக. நபியே, நீ இணை வைத்து விட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக. நபியே, நீ இணை வைத்து விட்டால் உன்னுடைய எல்லா அமல்களும் அழிந்து போய்விடும் என்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே அல்லாஹ்வால் அதிகம் நேசிக்கப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக. நபியே, நீ இணை வைத்து விட்டால் உன்னுடைய அமல் அழிந்து போய்விடும், உன்னுடைய நல்லறங்கள் பாழாகிவிடும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து எச்சரிக்கிறான் என்று சொன்னார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து
இணை வைத்து விட்டால் உன்னுடைய கடந்த காலத்து நல்லறங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்று சொல்கிறார் என்று சொன்னால் இந்த இணை வைத்தல் எவ்வளவு பயங்கரமான குற்றமாக இருக்க முடியும்? உலகத்திலே நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வேண்டிய ஒரு மனிதன், நமக்கு நெருக்கமான ஒரு மனிதன் ஒரு சில தவறுகளை செய்துவிடும் பொழுது நாம் அலட்சியப்படுத்துவது நம்முடைய மரபாக பழக்கமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். யாராவது ஒருவன் செய்துவிட்ட தவறுகள் வேண்டுமானால் நமக்கு பெரிதாக தெரியலாம். நம்முடைய பிள்ளைகள் நமது வீட்டிலே வரக்கூடிய நமக்கு அன்பாக வளர்க்கக்கூடிய ஒரு பிள்ளை தவறு செய்து விடுமானால் அதற்காக அந்த பிள்ளையை வீட்டை விட்டு நாம் விரட்டிவிட மாட்டோம். அந்த பிள்ளையுடைய தவறை அலட்சியப்படுத்துவோம். யார் மீது அதிக நேசம் இருக்கிறதோ அந்த நேசமுடையவர்கள் செய்கின்ற தவறுகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் இருப்பதுதான் நம்முடைய மனிதர்களுடைய வழக்காக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, கருணை கடலாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, கருணையை வடிவான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய நேசராக ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று சொல்லி காட்டுகிறான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகில உலகத்திற்கும் அருட்கொடையாகவே நாம் உம்மை அனுப்பியிருக்கிறோம், வேறு எதற்காகவும் அனுப்பவில்லை என்று ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்கிறானே, அந்த அல்லாஹ் தனக்கு மிக விருப்பமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இணை வைத்து விட்டால் உன்னுடைய அமல்களும் அழிந்துவிடும் என்று எச்சரிக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைத்து விட்டால் கூட வைக்க மாட்டார்கள், தனி விஷயம். இந்த ஷிர்க்குடைய கொடூரத்தை நமக்கு புரிய வைப்பதற்காக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே நீ இணை வைத்து விட்டால் உன்னுடைய அமல்களும் அழிந்து போய்விடும், அதற்கு எந்த மதிப்பும் நான் தரமாட்டேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். என்றால் இந்த பாவங்களை விட்டு தவிர்த்திருப்பதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியவர்கள், கவனமாக இருக்கக்கூடியவர்கள். மறுமையிலே அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறான், அந்த வாழ்க்கையிலே அல்லாஹ் விசாரணை செய்வான், நம்முடைய எந்த தவறுகளுக்காகவும் தண்டனையை தருவான் என்று நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நாம் அந்த மனுஷர் மைதானத்திலே போய் நிற்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்கிறாரே, அந்த மாபாதகத்தை செய்தவர்களாக போய் நின்றால் நிரந்தரமான நரகத்திலே நாம் வீழ வேண்டி வரும். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இந்த பாவத்தை பயங்கர குற்றம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ, கொலை செய்வதை விட, விபச்சாரம் செய்வதை விட, வட்டி வாங்குவதை விட, இன்னும் உலகத்திலே என்னென்ன காரியங்கள் பஞ்சமாக பாதகங்கள் என்று இருக்கிறதோ அவற்றையெல்லாம் செய்திருந்தால் கூட நான் மன்னித்து விடுவேன். எனக்கு இணை வைத்து விட்டால், எனக்கு இணையாக யாரையாவது கருதிவிட்டால், என்னுடைய வல்லமைக்கு இணையாக ஈடாக யாருக்காவது வல்லமை இருப்பதாக கருதிவிட்டால் நான் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த படுபாதகமான செயலில் இருந்து நாம் எவ்வாறு தவிர்த்திருக்க வேண்டும்? அது எவ்வளவு பயங்கரமான ஒரு கடமையாக நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. இதில் தான் நாம் அலட்சியமாக நடந்து கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அச்சமுடைய நபர்கள் சின்ன பாவத்தை செய்வதில் ரொம்பவும் கவனமாக செய்யக்கூடாது என்று எச்சரிக்கையாக இருக்கிறார்கள். ஒரு சாதாரண ஒரு மக்ரூஹை செய்துவிடக் கூடாது என்பதிலே கூட கவனமாக இருக்கிறார்கள். இந்த இணை வைத்தல் மன்னிக்க முடியாத மாபெரும் பாவத்திலே சர்வ அலட்சியமாக நடந்து கொள்கிறார்கள். அதை சர்வ சாதாரணமாகவே செய்து விடுகிறார்கள். என்றால் காரணம் என்ன? ஷிர்க் என்றால் என்னவென்று புரியவில்லை. அதுதான் காரணம். ஷிர்க் செய்ய வேண்டும் என்று இந்த மக்கள் நினைக்கவில்லை. அல்லாஹ்விற்கு இணை வைக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்பவும் இல்லை. இந்த சமுதாயத்திலே உள்ள யாருமே அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டும், நாம் முஷ்ரிக்கராக மாறிவிட வேண்டும் என்று எந்த ஒரு முஸ்லிமாவது விரும்புவானா? முஸ்லிம் என்ற பெயரளவுக்கு தன்னை சொல்லிக் கொள்பவன் கூட தன்னை முஷ்ரிக் என்று சொல்லப்படுவதை விரும்பவே மாட்டான். ஆனால் ஷிர்கான காரியங்கள் இந்த சமுதாயத்திலே மலிந்து கிடப்பதை பார்க்கிறோம். அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்றால் காரணம் என்ன? ஷிர்க் என்றால் என்ன? நாம் செய்கின்ற காரியங்கள் ஷிர்காக ஆக முடியுமா? இது எப்படி ஷிர்காக ஆகின்றது என்பது அவர்களுக்கு புரியவில்லை. அதனால் தான் அவர்கள் ஷிர்கான காரியங்களையும் கூட நல்லறங்கள் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ அனுமதிக்கப்பட்டவை என்று கூட செய்யவில்லை. ஏதோ நல்ல ஒரு புனிதமான அமலை செய்வதாக, ஒரு உயர்ந்த ஒரு அமலை செய்வதாக எண்ணிக்கொண்டு ஷிர்கான காரியங்களை கூட நல்லறங்கள் என்று எண்ணிக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் நல்லறங்கள் செய்து கொண்டிருப்பதாக கருதி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சூரத்துல் கஹ்ஃபுடைய இறுதியிலே. அப்படித்தான் தாங்கள் செய்யக்கூடிய தவறான காரியங்கள் தவறு என்று உணர்த்தப்படாத காரணத்தினால், இது தவறு ஷிர்க் என்றால் என்ன என்பது உணர்த்தப்படாத காரணத்தினால், அதனுடைய பிரிவுகளை விளக்கப்படாத காரணத்தினால் ஷிர்க் என்று தெரியாமலேயே ஷிர்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது விளக்கப்படாது மட்டுமல்ல, இஸ்லாத்தில் எத்தனையோ சட்டங்கள் இந்த மக்களுக்கு விளக்கப்படவில்லை. உதாரணத்திற்கு ஜக்காத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஜக்காத்து என்றால் என்ன என்ற முழுமையான தத்துவம் இந்த சமுதாயத்திற்கு விளக்கப்பட்டிருக்குமா? ஜக்காத்து என்றால் ஏதோ ரமலான் மாதத்திலே சில சில்லறை காசுகளை மாற்றி வைத்து அதை ஏழைகளுக்கு கொடுத்து விட்டால் அதுதான் ஜக்காத்.
பள்ளிவாசலே வந்து ஜக்காத்தினை சிறப்பை பற்றி ஒரு பயானை செய்துவிட்டு நமக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டு வாங்கி சென்றவுடன் இதுதான் ஜக்காத் என்று மக்கள் புரிந்து வைத்தார்களே தவிர ஜக்காத் என்றால் என்ன, இது எவ்வளவு வசதி படைத்தவர்கள் கொடுக்க வேண்டும், என்னென்ன பொருள்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நுணுக்கமான சட்டங்கள் எல்லாம் கூட இந்த மக்களுக்கு போதிக்கப்படவில்லை. இந்த இது போன்றுதான் சிறுக்கு என்றால் என்ன, தௌஹீத் என்றால் என்ன, எந்தெந்த காரியங்கள் சிறுக்காக ஆக முடியும் என்பது கூட போதிக்கப்படவில்லை. அதனால் தான் சிறுக்கான காரியங்களையும் கூட மிக அருமையாக நியாயப்படுத்துகிறார்கள். அந்த நன்மையான காரியங்களை போன்று சித்தரித்து காட்டுகிறார்கள். சொல்கிறார்கள் சிறுக்கு என்றால் அல்லாஹ்வுக்கு இணையாக, அல்லாஹ்வுக்கு சமமாக, அல்லாஹ்வை போன்ற சக்தி பெற்றவராக ஒரு ஆளை கருதுவதுதான் சிறுக்கு என்பது. நாங்கள் அப்படி யாரையும் கருதவில்லை. அவர்கள் சொல்லக்கூடிய சிறுக்கு என்றால் இரண்டு அல்லாஹ் இருப்பதாக சொன்னால் தான் சிறுக்கு. சிறுக்கு என்றால் இரண்டு படைக்கக்கூடியவன் இருப்பதாக சொன்னால் தான் சிறுக்காக முடியும். சிறுக்கு என்றால் இரண்டு உயிர்ப்பிக்கக்கூடியவன், இரண்டு மரணிக்க செய்யக்கூடியவன் இருப்பதாக ஏற்றுக்கொண்டால் தான் அது சிறுக்காக முடியும். நாங்கள் இரண்டு அல்லாஹ் என்று சொல்லவே இல்லை, ஒரு அல்லாஹ் என்றுதான் சொல்கிறோம். படைக்கக்கூடியவர்கள் இரண்டு என்று நாங்கள் சொல்லவில்லை, ஒன்று என்றுதான் சொல்கிறோம். அதுபோல உலகத்தை எல்லாம் ஆட்சி படைக்கக்கூடியவன் இரண்டு பேர் என்று நாங்கள் சொல்லவில்லை, ஒருவன் என்றுதான் சொல்கிறோம். இது எப்படி சிறுக்காக முடியும்? இணை என்றால் இணையாக நாங்கள் யாரையும் கருதவில்லையே, அல்லாஹ்வுக்கு இணையாக யாரும் இல்லை என்றுதான் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே. நாங்கள் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் எப்படி சிறுக்காக முடியும் என்பதாக இன்றைய சமுதாய மக்கள், அவர்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு சில தவறான தலைவர்கள் இப்படிப்பட்ட போதனைகளை மக்கள் முன்னே வைக்கிறார்கள். அது மக்களுக்கு நியாயமாக கூட தென்படுகிறது. காரணம், இந்த இணை வைத்தல் என்ற பொருள் அவர்களுக்கு சரியாக விளக்கப்படவே இல்லை. அதை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் இணை வைத்தல் என்றால் என்ன, அல்லாஹ்விற்கு இணையாக, அல்லாஹ்வை போல, அல்லாஹ்வுடைய சக்தி பெற்றவராக யாராவது இருக்கிறார்கள் என்று நம்புவது மட்டும் சிறுக்கு அல்ல. இது நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த தவறுகளை செய்ததற்காக ஒரு சமுதாயத்தை முஷ்ரிக்குகள் என்று பட்டம் சூட்டினானோ, எந்த குற்றங்களை செய்ததற்காக அவர்களை இணை வைப்பவர்கள் என்று பெயர் சூட்டினானோ, அந்த காரியங்களை எல்லாம் யார் செய்கிறார்களோ அவர்களும் சிறுக்கு செய்பவர்கள் தான். அல்லாஹ் எதனை சிறுக்கு என்று திருமறை குர்ஆனில் விளக்குகிறானோ அவைதான் சிறுக்கு. நாம சொந்தமாக சிறுக்குக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. திருக்குர்ஆனில் எந்தெந்த காரியங்கள் செய்யப்படும் பொழுது இது எனக்கு இணையான சிறுக்கான காரியம், இது படுபாலகம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சுட்டிக்காட்டுகின்றானோ அந்த பாலகமான செயல்கள் அத்தனையும் சிறுக்குதான், அது இணை வைத்தல் தான், அது அல்லாஹ் மன்னிக்க முடியாத மாபாலகம் தான், அது பெருங்குற்றம் தான் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சிறுக்குடைய முதலாவது பாபு இது. அல்லாஹ் எவற்றை தன்னுடைய திருக்குர்ஆனிலே சிறுக்கு என்று சொல்கிறானோ அவை அனைத்தும் சிறுக்கானவை. அதை யார் செய்தாலும் அவர்கள் சிறுக்கை செய்கிறார்கள். அந்த முஷ்ரிக்குகளுக்கு அல்லாஹ் என்ன பட்டம் சொன்னானோ, என்ன பதவி கொடுக்க போவதாக எச்சரித்திருக்கின்றானோ அதே பதவியை இவர்கள் மறுமையிலே நிச்சயமாக பெறுவார்கள் இந்த காரியங்களை செய்பவர்கள். எந்த காரியத்தை செய்வதற்காக ஒரு சமுதாயத்தை முஷ்ரிக் என்று அல்லாஹ் ஒரு காலத்திலே சொல்லியிருக்கிறானோ அதே காரியத்தை செய்பவர்கள். இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட காலத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட காலத்தில் வாழ்ந்த மக்கள் இணை வைத்தார்கள், முஷ்ரிக்குகள் என்று திருமறை குர்ஆன் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறது. இன்னமல் முஷ்ரிகூன நஜஸுன் ஃபலா யதுகுலூனல் மஸ்ஜிதல் ஹராம பஅத ஆமிஹிம் ஹாதா. மக்கத்து காபிர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும்போது சொல்கிறான், இந்த முஷ்ரிக்கீன்கள் அசுத்தமானவர்கள், இவர்கள் தூய்மையற்றவர்கள் என்று அவர்களை பற்றி அல்லாஹ் முஷ்ரிக்கு என்று சொல்லி காட்டுகிறான். அதுபோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக குல் யா அய்யுஹல் காஃபிரூன், ஓ காபிர்களே என்று அல்லாஹ் ஒரு கூட்டத்தை அழைக்கச் சொல்கிறான். அந்த மக்கத்து காபிர்கள் என்ன காரியத்தை செய்ததனால் அவர்கள் காபிர்களாக ஆனார்கள்? மக்காவில் இருந்த காபிர்கள் எந்த காரியத்தை செய்த காரணத்தினால் காபிர்கள் என்று கருதப்பட்டார்கள் என்பதை திருமறை குர்ஆனை புரட்டி நாம் பார்க்க வேண்டும். நாம இந்த முடிவுக்கு வர வேண்டியதில்லை. மக்காவில் வாழ்ந்த காபிர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுக்கு இணையாக இந்த தெய்வங்களுக்கு சக்தி உண்டு என்று சொல்லவே இல்லை. மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்குகள், மக்காவில் வாழ்ந்த இணை வைப்பாளர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் வணங்கக்கூடிய இந்த தெய்வங்கள் அல்லாஹ்விற்கு சமமான சக்தி பெற்றவை, அல்லாஹ்வை போன்று எல்லா அதிகாரங்களையும் தங்கள் கையிலே வைத்திருக்கக்கூடியவை என்று முஷ்ரிக்குகள் ஒருபோதும் சொன்னதே இல்லை. அல்லாஹ் படைப்பதை போல் எதனையும் படைப்பார்கள் என்று முஷ்ரிக்குகள் சொன்னதே இல்லை, சொல்லவில்லை என்பதை குர்ஆனிலிருந்து நான் ஆதாரம் காட்டுகிறேன். அல்லாஹ் எப்படி ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறானோ, ஒரு மனிதனை மரணிக்க செய்கிறானோ, அதுபோல் இந்த தெய்வங்கள், இந்த பெரியார்கள், இந்த சிலைகள் உயிர்ப்பிக்கு மரணிக்க செய்யும் என்று மக்கத்து காபிர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கவே இல்லை. மாறாக அவர்களின் நம்பிக்கை என்னவாக இருந்தது? திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, வலையின் சஅல்தஹும் மன் ஹலக ஸமாவாத்தி வல் அர்த் லயகூலுன்னல்லாஹ். நபியே, நீங்கள் எந்த மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறீர்களோ
அவர்களிடத்திலே போய் வானங்களை படைத்தது யார், இந்த பூமியை படைத்தது யார் என்று கேளுங்கள். அல்லாஹ் படைத்தான் என்று அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். மக்காவில் இருந்த காவிர்கள் படைக்கக்கூடியவன் அல்லாஹ் என்று நம்பியிருந்தார்கள். திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. வலையில் சஅல்தஹும் மன் ஹலக ஸமாவாத்தி வல் அர்த லயகூலுன் அல்லாஹ், இந்த வானங்களை படைத்தது யார், இந்த பூமியை படைத்தது யார் என்று நபியே நீங்கள் இவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள். அல்லாஹ் படைத்தான், லயகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் படைத்தான் என்பதாக அவர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக மக்காவில் இருந்த காவிர்கள் அல்லாஹ் தான் படைக்கக்கூடியவன் என்பதிலே இரண்டாவது கருத்து கொண்டிருக்கவே இல்லை. குல் மன் யர்சுகுக்கும் மினஸ் ஸமாயி, வானத்திலிருந்து யாரப்பா உங்களுக்கு உணவை தருவது என்று கேட்டு பாருங்கள். மழையை இறக்கி அதன் மூலம் இந்த பூமியிலிருந்து தானியங்களை விளையச் செய்து உங்களுக்கு உணவளிப்பவன் யார் என்று கேட்டு பாருங்கள். லயகூலுன் அல்லாஹ், அல்லாஹ்தான் என்று அவர்கள் சொல்வார்கள். யார் யாரை முஷ்ரிக்குகள் என்று இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அல்லாஹ் சொன்னானோ, மக்கத்து காவிர்கள் என்று சொல்கிறோமோ, மக்கத்து முஷ்ரிக்குகள் என்று சொல்கிறோமோ, அவர்களுடைய நம்பிக்கை அல்லாஹ்தான் வானங்கள் பூமியை படைத்தவன் என்று இருந்தது. அவர்களுடைய நம்பிக்கை அல்லாஹ்தான் ரிஸ்க் தருபவன் என்பதாக இருந்தது. குல் வம்பியதிஹி மலக்கூத்து குல்லி ஷைஇன், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பொருள்களின் ஆட்சியும் யாருக்கு இருக்கிறது என்று நபி அவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள். சயகூலுன லில்லாஹ், அல்லாஹ்வுக்குத்தான் என்று அவர்கள் சொல்வார்கள். இந்த உலகத்திலே உள்ள அத்தனை அதிகாரங்களும் அத்தனை ஆட்சியும் யார் கையிலே இருக்கிறது என்று நபியை நீங்கள் கேட்டு பாருங்கள். அல்லாஹ்விற்கு என்று அவர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இதை சொன்னவர்கள் முஷ்ரிக்குகளாக எப்படி ஆனார்கள்? அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலும் தாங்கள் வழங்கக்கூடிய அந்த தெய்வங்கள், அந்த பெரியார்களுடைய சிலைகள் இருக்கிறது, அவற்றிற்கு அல்லாஹ்வுக்கு இருப்பது போன்ற சக்தி இருக்கிறது என்று நம்பவே இல்லை. அல்லாஹ் படைத்தவன் என்று நம்பினார்கள். அல்லாஹ் ரிஸ்க் தருவோன் என்று நம்பினார்கள். அல்லாஹ் தான் அனைத்தையும் ஆட்டி படைப்போன் என்று நம்பினார்கள். அல்லாஹ்வுடைய கையில் தான் மலக்கூத்து குல்லி ஷைஇன் அத்தனை பொருள்களுடைய அதிகாரமும் இருப்பதாக அவர்கள் நம்பினார்கள். இப்படியெல்லாம் நம்பிக்கை கொண்டிருந்த ஒரு சமுதாயத்தை பார்த்து யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டுள்ள ஒரு சமுதாயத்தை பார்த்து யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களே என்று அழைக்கிறான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டுள்ள ஒரு சமுதாயத்தை பார்த்து இன்னமல் முஷ்ரிகூன நஜஸுன் என்கிறான். இவர்கள் முஷ்ரிக்குகள், நஜீஸானவர்கள் என்பதாக ஒரு இடத்திலே சுட்டி காட்டுகிறார். ஆக முஷ்ரிக்குகள் என்றும் காஃபிர்கள் என்றும் யார் பெயரிடப்பட்டார்களோ திருமறை குர்ஆன் மூலமாக, இன்று வரை நாம் யாரை முஷ்ரிக்கு காஃபிர் என்ற நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ அந்த காஃபிர்களும் அந்த முஷ்ரிக்குகளும் அல்லாஹ்வை நம்பி இருந்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய வேதனை சொல்லி காட்டுகிறது, திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. பிறகு எப்படி அவர்கள் முஷ்ரிக்குகளாக ஆனார்கள்? என்ன காரணத்திற்காக அல்லாஹ் அவர்களை முஷ்ரிக்குகள் என்று சொன்னார்? அவர்கள் அல்லாஹ்வுக்கு ஈடாக, அல்லாஹ்வுக்கு சமமாக, அல்லாஹ்வுக்கு இணையாக யாரையும் நம்பிக்கை கொள்ளவில்லையே, பிறகு எப்படி அல்லாஹ் அவர்களை முஷ்ரிக்குகள் என்று சொன்னார் என்று கேட்டால் அதையும் திருமறை குர்ஆன் தெளிவாக விளக்குகிறது. எதை செய்த காரணத்தினால் அவர்கள் முஷ்ரிக்குகளாக ஆனார்கள் என்பதை திருக்குர்ஆன் தெளிவாக்குகிறது. அதை இன்று நம்முடைய சமுதாயத்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக சொல்லவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், யாவதோட பிதூனில்லாஹி மாலா யதுர்ருஹும் வலா யன்ஃபுஹும் வயகூலுன ஹாவுலாஇ ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ், அவர்கள் தங்களுக்கு நன்மையும் தராத தீமையும் தராதவற்றை போய் வணங்குகிறார்கள். ஏனப்பா இப்படி வணங்குகிறீர்கள் என்று அவர்களிடத்திலே கேட்கப்படும் பொழுது ஹாவுலாஇ ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ், இவை அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக பரிந்துரை செய்யும், இவைகளுக்கு இயற்கையாக சக்தி இருக்கிறது என்று நாங்கள் சொல்லவில்லை. மக்கா காஃபிர் சொன்னது. இந்த பெரியார்கள், இந்த நல்லடியார்கள் காபத்துல்லாஹ்வை வைத்திருந்த நபிமார்களுடைய சிலைகள், நல்லடியார்களுடைய சிலைகள் இருக்கிறதே, அந்த பெரியார்கள் எல்லாம் சுயமாக படைப்பார்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை, சுயமாக சக்தி பெற்றவர்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை, நாங்கள் கேட்டதை எல்லாம் தந்து விடுவார்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. வேறு எதற்காக அவர்களை திருப்திப்படுத்துகிறோம் என்றால், எதற்காக அவர்களுக்கு நேர்ச்சி செய்கிறோம் என்றால், எதற்காக அவர்களை லாத்து உஸ்ஸா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், எதற்காக அவர்களுக்காக அறுத்து பலியிடுகிறோம் என்றால், இதன் மூலம் அவர்கள் திருப்தி அடைந்து அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக பரிந்துரை செய்வார்கள், அதற்குத்தான் இந்த வேலையை செய்கிறோம் என்றார்கள். இதே வார்த்தையை ஒரு எழுத்து பிசகாமல் அப்படியே இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் சொல்கிறார்களா இல்லையா? யோசித்து பாருங்கள். பெரியார்கள், நல்லடியார்கள், இறந்து போய்விட்ட நல்லடியார்கள் பெரியார்களை எல்லாம் அவர்கள் அழைக்கிறார்கள். அந்த அவுலியாவே, இந்த வழியுள்ளாவே என்றெல்லாம் அழைக்கிறார்கள். தங்களுடைய தேவைகளையும் கூட கேட்கிறார்கள். அங்கே போய் அறுத்து பலியிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய வீட்டில் மட்டும் இருக்கக்கூடிய இலத்திக்காக போன்ற வணக்கத்தை அந்த சமாதிகளிலே போய் கூட 2-3 நாட்கள் தங்கி அந்த வணக்கத்தையும் கூட அவர்களுக்காக செய்கிறார்கள். அப்படி செய்யலாமா? இது இணை வைத்தலாயிற்றே. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறீர்களே என்றால்
நாங்கள் அல்லாஹ்வை அந்தஸ்தை குறைத்து விட்டோமா? அல்லாஹ் தான் படைத்தவன் என்று ஏற்றுக்கொண்டு விட்டோமே, அல்லாஹ் ரிஸ்க் தருகிறான் என்று ஏற்றுக்கொண்டு விட்டோமே, அல்லாஹ் தான் அனைத்து அதிகாரம் பொருந்தியவன் என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோமே. நாங்கள் எங்கே இணை வைத்து விட்டோம்? இந்த பெரியார்கள் அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் நெருக்கமானவர்கள், இவர்கள் எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே சொல்லி வாங்கி தருவார்கள் என்றுதானே நாங்கள் சொல்லுகிறோம். இப்படியே இன்றைக்கு சொல்கிறார்கள். இது அப்படியே அன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்கள் சொன்ன அதே வார்த்தை, கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது. அவர்களுக்கு பயன் தராதவற்றை, அவர்களுக்கு எந்த தீங்கும் தராதவற்றை வணங்குகிறார்கள். பெரியார்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நாதாக்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள், வலியுல்லாக்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் இவர்களுக்கு சக்தி இயற்கையாக இருக்கிறது நாங்கள் சொல்லவில்லை, அல்லாஹ் கொடுத்து வர சொல்வான், அல்லாஹ்விடத்திலே கேட்டு எங்களுக்கு பெற்றுத் தருவார்கள் என்று சொல்கிறார்களே. இதை சொன்ன காரணத்தினால்தான் மக்காவிலே இருந்த அபூ ஜஹில் முஷ்ரிக் என்று அழைக்கப்பட்டான். இதை சொன்ன காரணத்தினால்தான் அபூ லஹப் முஷ்ரிக்காக ஆனான். இதை சொன்ன காரணத்தினால்தான் உத்பா ஷைபா போன்றவர்கள் முஷ்ரிக் என்ற அந்த பட்ட பெயரை பெற்றார்கள். இதை சொன்ன காரணத்தினால்தான் அன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்த அத்தனை சமுதாயத்தவர்களும் முஷ்ரிக் என்று சொல்லப்பட்டார்கள். அதே வார்த்தையை ஒரு சமுதாயம் சிறுக்கான காரியம் முஸ்லிம் என்று தனக்கு பெயர் சூட்டிக் கொண்டு இதே வார்த்தையை சொல்லிவிட்டால் அது ஷிர்க் இல்லை என்று வந்து விடுமா என்று யோசித்து பாருங்கள். நாம் எப்படி நம்மை முஸ்லிம் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறோமோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறோமோ, இது போன்றுதான் அன்றைக்கு மக்கத்து காபிர்களும் நாங்கள் இப்ராஹிமுடைய சந்ததிகள், நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழிவந்தவர்கள், நாங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் இருப்பவர்கள், இப்ராஹிமுக்கு ரொம்ப சொந்தக்காரர்கள் நாங்கள் தான் என்று இதே வார்த்தையை தான் மக்கத்து காபிர்களும் சொன்னார்கள். அவர்கள் தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்ளவில்லை. நாங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தின்படி நடக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் அமரநாதிகா என்றார்கள். எந்த ஒரு பாவத்தையாவது செய்துவிட்டு, அசிங்கங்களை செய்துவிட்டு ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்றால் அல்லாஹ் இப்படித்தான் சொல்லியிருக்கிறான் என்பதாக கூட துணிந்து போய் சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்திலே தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆக அவர்களும் ஒரு நபியுடைய உம்மத்தினராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை மதிக்கின்றவர்களாகத்தான் இருந்தார்கள். இருந்தவர்களைத்தான் அல்லாஹ் முஷ்ரிக்குகள் என்று அழைத்தான். அதுபோன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு நாங்கள் சமமாக யாரையும் கருதவில்லை, அல்லாஹ்விடத்திலே பெற்றுத் தந்து பரிந்துரை செய்வார்கள் என்பதாகத்தான் நாங்கள் நம்புகிறோம் என்று நினைக்கிறார்களே. இதுதான் அல்லாஹ் ஷிர்க் என்று சொன்னதற்கான அடிப்படை காரணம். இதுதான் அல்லாஹ் இணை வைத்தல் என்ற திருமறை குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். இதை செய்த காரணத்தினால் தான் அபூ ஜஹலை முஷ்ரிக் என்று அல்லாஹ் அழைத்து காட்டுகிறான் என்றால், அதே செயலை நம்முடைய சமுதாயத்தை எத்தனை பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு குழந்தை இல்லை என்றால் தர்காக்களிலே போய் நேர்த்தி செய்கிறார்களே, இதுதானே மக்கத்து காபிர்கள் செய்தது. தங்களுக்கு பண வசதி இல்லை என்றால் அதற்காக தர்காவிற்கு முறாது வைத்துக் கொள்கிறார்களே, இதுதானே மக்கத்து காபிர்கள் செய்தது. தங்களுக்கு ஏதாவது விசா விட வேண்டும் என்றால் அதற்காக நேர்த்தி செய்வதாக, ஒரு ஆட்டை அறுத்து பயிரிடுவதாக நேர்த்தி செய்து கொள்கிறார்களே, இதுதானே மக்கத்து காபிர்கள் செய்தது. அல்லாஹ் யாருக்கு செய்தாலும் அது இணை வைத்தல் தான். அல்லாஹ் ஒருவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை வேறு யாருக்கு செய்வதாக யார் நினைத்தாலும் அது இணை வைத்தலாகத்தான் அல்லாஹ்வினால் கருதப்பட்டிருக்கிறது என்பதற்கு இந்த மக்கத்து காவிர்களுடைய நடைமுறை, அவர்களுடைய சொல், அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே எந்த கொள்கையை கொண்டிருந்தார்களோ அதே கொள்கை தான் காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு இவர்களை முஷ்ரிக்குகள் என்று நாம் சொல்வதற்கான குறிப்பிட்டு நாம் சொல்ல மாட்டோம். இந்த காரியங்கள் சிறுக்கான காரியங்கள், இதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்கிறோம். இது எப்படி ஷிர்காக ஆக முடியும்? இந்த பகுத்தறிவோடு கேட்கிறார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்வதற்கு ஒரு ஆளை தேடுவது, அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்வதற்காக ஒரு ஆளை வைத்துக் கொள்வது, அது ஷிர்கான காரியமா? அது அவ்வளவு பெரிய பாதகமா? அல்லாஹ்விற்கு இணையாக கருதியதாக ஆகுமா? இதிலே அல்லாஹ் கோபிப்பதற்கு என்ன இருக்கிறது என்பதாக கூட சிலருக்கு தோன்றலாம். அதனுடைய ஆழத்தை நீங்கள் சிந்தித்து பார்த்தால், அந்த வார்த்தையினுடைய உட்பொருளை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அது எவ்வளவு பயங்கரமான விஷயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அல்லாஹ்வுக்கு பரிந்துரை செய்வதற்கு ஒரு ஆள் வேண்டும் என்றால், அல்லாஹ்விடத்திலே போய் என்னை பற்றி அறிமுகம் செய்வதற்கு ஒரு ஆள் வேண்டும் என்றால், அல்லாஹ்வை விட என்னை அந்த தரகாக பயன்படுகிறாரே அவர் நன்றாக தெரிந்திருக்கிறார் என்று வருகிறது. என்னை பற்றி என்னுடைய நாயனுக்கு நன்றாக தெரியும். அல்லாஹ் என்பவனுடைய பண்புகளில் ஒன்று அலீம், அனைத்தையும் அறிந்தவன், எங்கு இருப்பவற்றையும் அறிந்தவன், எது நடந்தாலும் அறிந்தவன், உலகத்திலே எந்த மூலையில் எது நடந்தாலும் அவன் பார்வையில் இருந்து தப்ப முடியாது, அவனுடைய அறிவில் இருந்து தப்ப முடியாது என்ற பண்பு அல்லாஹ்வுக்கு உரிய ஒரு பண்பு. அந்த பண்பை இது குறைத்து விடுகிறது. அல்லாஹ் எல்லாத்தையும் தெரிந்திருக்கும் பொழுது என்னை பற்றி அல்லாஹ்விடத்திலே ஒருவரை சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்றார், அந்த அல்லாஹ்வுக்கு தெரிந்ததை விட இந்த சொல்ல போகிறவருக்கு அதிகமாக தெரிந்து விடுகிறது. அல்லாஹ் அறிவற்றவனாக அங்கே சித்தரிக்கப்படுகிறான். ஒரு மனிதன் நேரடியாகவே தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டுமே தவிர இன்னொருவரை வைத்து அவர் போய் சொல்லி வாங்கி தருவார் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கும் தனக்கும் வெகு தூரம் இருப்பதாக நினைக்கிறான்.
இதா காலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் வெகு அருகிலே இருப்பதாக நபியே நீ சொல் என்று அல்லாஹ் சொல்கிறான். உஜீபு தாவத்தத்தால் இதாதான், என்னை அழைக்கும் பொழுது அந்த அழைப்பிற்கு நான் பதில் தருகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அருகே இருப்பதாக சொல்லக்கூடிய அல்லாஹ்வை தூரத்திலே கொண்டு போய் வைப்பது இந்த பரிந்துரை செய்வது, கரகு வைத்துக் கொள்வது. இவர்கள் போய் வாங்கி தருவார்கள், அவர்கள் போய் சொல்லி வாங்கி தந்து விடுவார்கள் என்று நம்புவது இருக்கிறதே, அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கு மத்தியிலே உள்ள நெருக்கத்தை, அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் உள்ள தொடர்பை விளக்கி காட்டுகின்ற ஒரு காரணத்தினாலும் இது மாபாரகமான செயலாக ஆகின்றது. அல்லாஹ் அத்தனையும் தெரிந்தவனாக இருக்கும் பொழுது அவனுக்கு போய் இன்னொருவர் சொல்லிக் கொடுக்கிறார் என்று வரும்பொழுது அல்லாஹ்வுடைய அறியாமை அங்கே வெளிப்படுகின்றது. நவுது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ்வை அறியாதவனாக காட்டக்கூடிய இந்த காரியத்திற்காகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதை கடுமையான குற்றமாக மக்கத்து காபிர்கள் என்று சொல்லுகிறாங்க. அப்படியே சொன்னார்கள் மான் அபுதுஹும், இன்னொரு இடத்திலே சொன்னார்கள் மான் அபுதுஹும் இல்லால் யுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, நாங்கள் இவர்களை வணங்குவது எதற்கு தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே எங்களை நெருக்கி வைப்பதற்காக. எதற்குப்பா இதை வணங்குகிறீர்கள் என்று கேட்டால் மக்கத்து காபிர்கள் சொன்ன பதிலை குர்ஆன் சொல்கிறது, நானாக சொல்லவில்லை. மக்கத்து காவியர்கள் என்ன சொல்கிறார்கள்? மான் அபுதுஹும் இல்லால் யுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, நாங்கள் இவர்களை வணங்குவது எதற்காக என்றால் அல்லாஹ்விடத்திலே எங்களை நெருக்கி வைப்பதற்காக, அல்லாஹ்விடத்திலே எங்களை நெருக்கத்தை உண்டாக்கி வைப்பதற்காகத்தான் நாங்கள் இவர்களை வணங்குகிறோம். எங்களால் நேரடியாக நெருங்க முடியாது, நேரடியாக நாங்கள் கேட்பதை அல்லாஹ் செய்கிறோ முடியாது என்று நம்புகிறார்களே, அதுதான் ஷிர்க். ஏனென்றால் அதை செய்த காரணத்தினால்தான் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் முஷ்ரிக் என்று சொன்னான். இதை சொன்ன காரணத்தினால்தான் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் காபிர் என்று சொன்னான். இன்றைக்கு தரக வேண்டும், இடையிலே ஒருவர் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த முஷ்ரிக் என்று அழைக்கிறானே அந்த அடிப்படைக்குள் கட்டுப்பட்டவர்களாகவே மாறிவிடுகிறார்கள். ஒன்றை இந்த இடத்திலே நான் சொல்லிக் கொடுக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தை கூட இவங்க மறுப்பாங்க போல இருக்க. பரிந்துரை இல்லை என்று சொன்ன உடனேயே ஒரு பிரச்சனை இங்கே வருகிறது. மறுமையிலே பரிந்துரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்களா இல்லையா, அதையும் கூட இல்லை என்று சொல்கிறீர்களா என்று நாளைக்கு ஒரு தப்பு பிரச்சாரம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த பிரச்சனைக்கு அது அப்பாற்பட்டதாக இருந்தாலும் நான் முன்னரே அதை விலக்கிவிட கடமைப்பட்டிருக்கிறேன். மறு உலகத்தில் அல்லாஹ் எழுப்பி வைத்து மக்களை எல்லாம் நிறுத்தி இருக்கும் பொழுது பரிந்துரை செய்வதற்காக அல்லாஹ் சிலருக்கு அனுமதி கொடுக்கிறான். மறுமையில் தான் அந்த பரிந்துரையை கேட்க வேண்டும். மறுமையில் தான் ஒவ்வொருவராக ஓடி சென்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போய் பிடிப்பார்கள், எனக்கு முடியாது என்று விடுவார்கள். ஒவ்வொரு நபியாக பார்ப்பார்கள். கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ரசூலுல்லாஹ்வே நீங்க பரிந்துரை செய்யுங்கள் என்று கேட்பார்கள். ஆக மறுவுலக வாழ்க்கையிலே மகஷர் மைதானத்திலே பரிந்துரை செய்கின்ற ஒரு அந்தஸ்தை ஒருவருக்கு கொடுத்து அவர் மதிப்புமிக்கவர் என்று காட்டுவதற்காக அல்லாஹ் அப்படி ஒரு பதவியை கொடுத்திருக்கிறான். அதை யாரும் மறுக்கவே முடியாது. ஆனால் உலகத்திலே இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வே நீ எனக்காக மறுமையில பரிந்துரை செய்யுங்கள் என்று ஒரு சஹாபியும் அவர்களிடத்திலே கேட்டதில்லை. ஒரு சஹாபியும் எந்த பெரியாரிடத்திலேயும் போய் எனக்காக நீங்கள் மறுமையிலே பரிந்துரை செய்யுங்கள் என்று இங்கே வைத்தே கேட்டது கிடையாது. மறு உலக வாழ்க்கையில் அப்படி ஒரு நிலை வரும் பொழுது பரிந்துரை செய்வதற்காக அல்லாஹ் அனுமதிக்கிறான். அதுவும் பல நிபந்தனைகளோடு, பொதுவான பரிந்துரை அல்ல. அப்படியே சொல்லி காட்டுகிறான். மன் வல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி, அந்த அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அனுமதி இல்லாமல் எவரும் பரிந்துரை செய்ய முடியும் என்று கேட்கிறான். ஆயத்துல் குர்சி அடிக்கடி வரக்கூடிய ஆயத்து. மன் வல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் யார் பரிந்துரை செய்ய முடியும் என்பதாக கேட்கிறார். பரிந்துரை செய்ய வேண்டுமானால் அதற்கு அனுமதி முதலில் பெற வேண்டும். இவருக்காக நான் பரிந்துரை செய்யட்டுமா என்று முதல்ல கேட்டுக்கொள்ள வேண்டும். சரி செய் என்று அல்லாஹ் சொன்னால்தான் அந்த பரிந்துரையையும் செய்ய முடியும், யாராக இருந்தாலும். அதிலேயும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன வேண்டாலும் செய்து கொள்ளலாம். பெரியார்கள் வந்து கையை பிடித்துக் கொண்டு போய் பரிந்துரை செய்து சேர்த்து வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்து நாமெல்லாம் நம்ம மூலமெல்லாம் ஓடியவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம இவர்கள் கைவிட்டு விட மாட்டார்கள், எப்படியாவது கரை சேர்த்து விடுவார்கள் என்று இந்த சமுதாயம் நம்பிக்கை கொண்டு வணக்க வழிபாடுகளில் இருந்தெல்லாம் விலகி சென்று கொண்டிருக்கிறதே, அவர்களுக்கு கூட எச்சரிக்கையாக அல்லாஹ் சொல்கிறான். லா யஷ்ஃபஊன இல்லா லிமன் இர்தலா, அல்லாஹ் யாரை திருப்திப்பட்டுக் கொள்கிறானோ அவர்களுக்கு தவிர வேறு எவருக்கும் பரிந்துரை செய்ய மாட்டார்கள். யாருக்கு பரிந்துரை செய்வார்கள் என்பதையும் அல்லாஹ் தான் நிர்ணயிக்கிறான். பரிந்துரை செய்யக்கூடிய எந்த அதிகாரிகளும் தாங்களாக நிர்ணயிப்பதில்லை. முதலில் பரிந்துரைக்காக அனுமதி கேட்க வேண்டும். அந்த அனுமதியை யாருக்கு கொடுப்பான் என்றால் லா யஷ்ஃபஊன இல்லா லிமன் இர்தலா, யாரை அல்லாஹ் திருப்திப்பட்டுக் கொண்டிருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய திருப்தியான வாழ்க்கையை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த பெரியார்கள், நல்லவர்கள், நபிமார்கள், சாலிஹீன்கள் பரிந்துரை செய்வார்கள். பரிந்துரை செய்ய அனுமதி கொடுத்த பிறகு பரிந்துரை ஏற்றுக்கொள்வானா? அதிலையும் தன்னுடைய அதிகாரத்தை அல்லாஹ் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. இதற்காக பரிந்துரை செய்ய என்று சொல்லிவிட்டு பரிந்துரையும் செய்ய வைத்துவிட்டு இந்த பரிந்துரை ஏற்க இயலாது உட்கார்ந்துருவான்ல சில பேருக்கு.
முதல்ல சில பேர் விஷயத்துல பரிந்துரை செய்வதற்கு அனுமதி கொடுக்க மாட்டான். இன்னும் சில பேர் விஷயத்துல பரிந்துரை செய் என்று சொல்லிவிட்டு செய்த பிறகு உனக்கு இவ்வளவுதான் தெரியும், இவரை பற்றி உன்னை விட அதிகமாக எனக்கு தெரியும், இவர் பரிந்துரைக்கு லாயக்கானவர் அல்ல என்றும் சொல்லிவிடுவான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. அதற்கு ஆதாரம் வேண்டுமா? முஸ்லிம்களையும் புகாரிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறு உலகத்திலே ஒரு சில நல்லடியார்களை கொண்டு வரப்படும், நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படும். நல்லடியார்கள் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்த அளவுக்கு என்னுடைய தோழர்கள் அஸ்ஹாபி அஸ்ஹாபி என்று நான் சொல்வேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், என்னுடைய தோழர்களாயிற்றே என்று நான் சொல்வேன். அப்போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் புறத்திலிருந்து எனக்கு சொல்லப்படும், யா முஹம்மத் லா தத்ரி மா ஹதஸு பஅதக், நீ இருக்கின்ற வரை உனக்கு தோழர்களாக இருந்திருக்கலாம், உனக்கு பின்னால் அவர்கள் என்னென்ன செய்தார்கள் என்று உனக்கு தெரியாது. பேசா ஏற்றுக்கொள்ளப்படாது, நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக இப்படி பரிந்துரை செய்ய வைக்கிறார் என்றால், அவர்கள் நல்லவர்களாக இந்த உலகத்திலே வேஷமிட்டு சில பேர் இருந்திருக்கிறார்கள். அவர்களை நல்லவர்கள் என்று நபிமார்கள் சாலிஹீன்கள் நம்பி சிவார் செய்வார்கள். அந்த வேஷத்தை கலைப்பதற்காக நீங்கள் எல்லாம் இவனை நல்லவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா, இவன் முதலாவது தேசக்காரர் என்று அந்த மகசர் மைதானத்திலே அடையாளம் காட்டுவதற்காக அல்லாஹ் சிலர் விஷயத்திலே பரிந்துரைக்கு அனுமதியும் கொடுத்து பரிந்துரையும் செய்ய வைத்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிடுவார். ஆக பரிந்துரை என்பது மிக மிக ஒரு சின்ன ஒரு சான்ஸ் தான். பரிந்துரையே முழு வாய்ப்பாக அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். ஷஃபாஅத் ஒன்றே போதும், ஒரு அமர வேண்டியதில்லை. ஏதாவது ஒரு ரபியுல் மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேராசிர பாடல்களை பாய்த்தா நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கரை சேர்த்து விடுவார்கள் என்று தப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய திருப்தியை யார் பெறுகிறார்களோ அவர்களிடம் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சில சில்லறை தவறுகளை நிவர்த்தி செய்வதற்குத்தான் அந்த பரிந்துரை. 90 மார்க் எடுத்தவனுக்காகத்தான் ஒரு 5 மார்க் சேர்த்து போடும்படி பரிந்துரை செய்ய முடியுமே தவிர, கோழி முட்டை வாங்கி கொண்டு வந்தவனை பாஸ் மார்க் போடும்படி யாரும் பரிந்துரை செய்ய மாட்டார்கள். உலகத்திலே நீங்கள் பார்க்கலாம், 34 மார்க் வாங்கிவிட்டான், 1 மார்க் அவன் பாஸ் ஆவதற்காக குறைகிறது என்றால் போய் பரிந்துரை செய்யலாம், அது நியாயமாக இருக்கும். 34 வந்து விட்டார், 1 வேணங்க குறையுது, கொஞ்சம் பார்த்து போடுங்க என்று சொல்லலாம். அது கேட்கிறவர்களுக்கு நியாயமாக இருக்கும். இவன் வாங்கியிருப்பது சைபரை கொண்டு போய் ஆசிரியர்கிட்ட காட்டி, என் மகன் சைபர் வாங்கியிருக்கிறான், கொஞ்சம் பார்த்து பாஸ் மார்க் போடுங்கள் என்றால் சைபர் வாங்கியவருக்கு போய் எப்படி பாஸ் மார்க் போடுவார்கள்? அந்த நிலையில் இன்று சமுதாயத்திலே பெரும்பாலவர்கள் ஒரு வணக்கமும் கிடையாது, தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, எந்த வணக்க தான தர்மங்கள் கிடையாது, அல்லாஹ் போதித்த நல்லறங்கள் கிடையாது. அத்தனையும் தூர எறிந்துவிட்டு வெறும் சைபரை வைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பாஸ் வாங்கி தந்து விடுவார்கள் என்று நம்புகிறார்களே, இதைவிட ஒரு தவறான நம்பிக்கை எதுவும் இருக்க முடியாது. அதிலும் சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இணை வைக்கின்றவர்கள் இருக்கிறார்களே அவர்களை பொறுத்தவரை பரிந்துரை அறவே கிடையாது என்று சொல்லி காட்டுகிறான். யௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், நீங்கள் எந்த நல்லடியார்களை எந்த பெரியார்களை எல்லாம் நல்லவர்கள், அவர்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் சக்தி படைத்தவர்கள் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் நீங்கள் இணை வைத்ததை கூட நிராகரித்து விடுவார்கள். எங்களுக்கு சம்பந்தமில்லை, இவர்கள் விஷயத்திலே நாங்கள் எதுவும் பேச மாட்டோம் என்று விலகிக் கொள்வார்கள் என்பதாக கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுட்டிக்காட்டுகிறான். ஆக ஷஃபாஅத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிச்சயமாக உண்டதை யாரும் மறுக்க முடியாது. திருமறை குர்ஆனிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளிலும் அதற்கு அனுமதி இருக்கிறது. அந்த பரிந்துரை மறுமையில் செய்வார்கள். மறுமையில் தான் நாம் செய்யும்படி கேட்க வேண்டும். உடனேயும் கூட அவர்கள் இருந்து செய்ய முடியாது, அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்க வேண்டும். இல்லாது இதுனி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த அனுமதி பெற்ற பிறகு கூட கேட்பவர்கள் பரிந்துரை எல்லாம் ஏற்கவும் முடியாது, சில விஷயத்திலே நிராகரிக்கவும் படும். இவ்வளவு விதிகளை கொண்டதுதான் ஷஃபாஅத் என்பது. ஆக ஷஃபாஅத்தை நான் இந்த இடத்திலே சொன்னதற்கு காரணம், ஒரு பிரச்சனையை சொல்லும் பொழுது அதற்கு மாற்று தப்பான பிரச்சாரங்கள் ஒரு சிலரால் செய்யப்பட்டு விடும் என்பதற்காக, தவறான கருத்துக்கள் கொடுக்கப்பட்டு விடும் என்பதற்காக இடையிலே நான் இதை சொல்லிக்கொண்டு பிரச்சனைக்கு நான் வருகிறேன். மக்கத்து காபிர்கள் எந்த நல்லடியார்களை திருப்திப்படுத்திய காரணத்தினால் அல்லாஹ்விடத்திலே இந்த நல்லடியார்கள் பரிந்துரை செய்து விடுவார்கள் என்று இந்த உலகத்திலேயே பூஜை புரஸ்காரங்கள் செய்தார்களோ, அதை செய்த காரணத்தினால் தான் அவர்கள் முஷ்ரிக்குகள் என்று அல்லாஹ்வினால் சொல்லப்பட்டார்கள். அதே காரியத்தை அப்படியே இந்த சமுதாயத்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், திருமலை குர்ஆனுடைய போதனைகளை இவர்கள் எடுத்து பார்க்கவில்லை, பார்க்க விடவில்லை. தான் தவறான ஒரு நம்பிக்கையை வைத்துக் கொண்டு இவர்கள் இப்படி தவறான நம்பிக்கையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். வேண்டுமென்று அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டும் என்ற வேண்டும், முஷ்ரிக்காக ஆகிவிட வேண்டும், நரகத்திலே நிரந்தரமாக கிடக்க வேண்டும் என்று எண்ணுவதே கிடையாது. நிச்சயமாக நரகத்திலிருந்து நாம் நஜாத்து பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறதே தவிர அதற்குரிய வழிமுறை என்ன என்பதை தான் தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு செய்யக்கூடிய நடவடிக்கைகள் நீங்கள் எடுத்து பாருங்கள். கபர்களிலே சென்று பெரியார்களிடத்திலே சென்று முஹீதுல் அப்துல் காதிர் ஜிலானி அவர்களே நீங்களே தாருங்கள் என்று கேட்பதற்கு ஒரு கூட்டம்,
அல்லது அல்லாவிடத்தை நீங்கள் வாங்கித்தாருங்கள் என்று கேட்பதற்கு ஒரு கூட்டம், அல்லது உங்களுக்கு நான் இதை செய்து தந்து விட்டால் நான் உங்களுக்கு ஆட்டை அறுக்கிறேன் மாட்டை அறுக்கிறேன் என்று நேர்த்தி செய்வதற்கு ஒரு கூட்டம். இப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகளை எல்லாம் வேறு சிலருக்கு செய்வதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமறை குர்ஆனும் ஷிர்க் என்று சொல்லி காட்டுகிறது. ஷிர்க்குக்கு அடுத்த அளவுகோல், முதலாவது அல்லாஹ் எதை ஷிர்க் என்று விமர்சித்திருக்கிறானோ அவைகள் அத்தனையும் ஷிர்க். இது போக அல்லாஹ் தனக்கு என்று சில வணக்கங்களை திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்ய வேண்டும் என்று சொல்லி காட்டக்கூடிய காரியங்கள் எதனையும் வேறு யாருக்கு செய்தாலும் அது ஷிர்க் தான். அது அல்லாஹ் மன்னிக்காத மாபாதகம் தான். பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், இன்னா ஆஸைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். நபியே, நீங்கள் அல்லாஹ்விற்காக தொழுங்கள். ஃபஸல்லி லிரப்பிக, அல்லாஹ்வுக்காக நீங்கள் தொழுங்கள். வன்ஹர், அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுங்கள் என்று சொல்கிறார். தொழுவதும் அல்லாஹ்வுக்கு தான் சொல்ல வேண்டும், ஒரு பிராணியை அறுத்து பலியிடுவதும் அல்லாஹ்வுக்கு தான் செய்ய வேண்டும். ரெண்டையும் இணைத்து அல்லாஹ் சொல்கிறான். தொழுகையையும் பிராணிகளை பலியிடுவதையும் ரப்புக்காக, உமது ரப்புக்காக நீ செய்வீராக. சின்ன சூறா குர்ஆனிலே, எல்லாருக்கும் மனப்பாடமான சூறா. தொழுகையெல்லாம் அடிக்கடி ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். என்ன சொல்லுதுங்கிறதா தெரியவில்லை. நபியே, உமது இறைவனுக்காக நீ தொழுவீராக. இந்த இடத்துல தொழுகையை அல்லாஹ் தனக்கு கூறியது என்கிறான். இந்த தொழுகையை இன்னொரு மனிதனுக்காக போய் ஒருத்தன் தொழுகிறான். ஒரு ஆளை நிற்க வைத்துக் கொண்டு அவருக்கு முன்னால போய் தக்பீரை கட்டுறான், இவருக்காக தொழுகிறேன்னு சொல்லி. இவருக்காக ஒரு கூ செய்கிறான், இவருக்காக சைதா செய்கிறான், இவருக்காக இருப்பிலே இருக்கிறான், இவருக்காக சலாம் கொடுத்து முடிக்கிறான் என்று சொன்னால் அவன் இவரை வணங்கி விட்டான் என்று யாரும் சொல்லிவிடுவார்கள். என்ன, தொழுகை அல்லாஹ்வுக்கு உரியது. தொழுகை என்ற வணக்கத்தை அல்லாஹ்வை தவிர யாருக்கும் செய்யக்கூடாது என்பதை தெரிந்து வைத்திருக்கிறோம். அதோடு இணைத்துத்தான் வன்ஹர், அறுத்து பலியிடுவீராக, அதுவும் உமது இறைவனுக்காக என்று சொல்கிறான். ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுப்பதாக இருந்தாலும், ஒரு மாட்டை அறுப்பதாக இருந்தாலும், ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவது என்று சொன்னாலும் அது அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்யப்பட வேண்டும், தனக்கு செய்யப்பட வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அந்த கௌரவம் தனக்கு மட்டுமே உரியது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதை வேறு யாருக்கு போய் செய்தாலும் அது இணை வைத்தலாக ஆகும். எப்படி அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்காவது போய் தொழுது விட்டால் அது இணை வைத்தலாக கருதப்படுகிறதோ, அல்லாஹ் அல்லாத யாருக்காவது போய் சைதா செய்து விட்டால் அது எப்படி இணை வைத்தலாக ஆகின்றதோ, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுகின்ற வணக்கம் இருக்கிறது, அது ஷிர்க்கு, படுபாதகமான பாவம், அல்லாஹ் மன்னிக்கவே முடியாத பாவம். எத்தனை தர்காக்களில் போய் ஆடுகளை அறுத்து அந்த மகான்கள் பெயரால் பலியிடப்படுகிறது, பார்க்கிறோமா இல்லையா? எத்தனை பேர் கோழிகளை அறுத்து அந்த மகான்கள் பெயரால் பலியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொன்ன ஒரு வணக்கத்தை அல்லாஹ்வுடைய அடிமைகளுக்கு போய் செய்தார்கள் என்று சொன்னால் இது அல்லாஹ்விற்கு ஆத்திரப்பட வைக்குமா இல்லையா? திருமறை குர்ஆன் அப்படித்தான் சொல்லி காட்டுகிறது. இது போன்ற வணக்க வழிபாடுகள் ஒரு இடத்திலே ஒரு சில நேரம் தங்கினால் அதற்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்வதாக இருந்தால் அது பள்ளிவாசலுக்கு மட்டும்தான் உரியது. பள்ளிவாசலில் மட்டும்தான் இஅ்திகாஃப் என்று வஅன்தும் ஆகிபூன ஃபில் மஸாஜித், பள்ளிவாசலிலே நீங்கள் இஅ்திகாஃப் இருக்கின்ற நிலையில் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, நன்மையை ஆடி ஒரு இடத்திலே போய் தங்குவதாக இருந்தால் அது பள்ளிவாசலுக்கு மட்டும் செய்யப்பட வேண்டிய வணக்கம். 3 நாள் நாகூரிலே போய் படுக்கிறேன் என்று ஒருவன் நியத்து செய்தால் பள்ளிவாசலில் மட்டும் செய்ய வேண்டிய ஒரு வணக்கத்தை அவன் நாகூருக்கு செய்கிறான். அல்லாஹ் தனக்கு மட்டுமே, தன்னுடைய இல்லத்தில் மட்டுமே செய்ய வேண்டும் என்று சொந்தம் கொண்டாடக்கூடிய வணக்கத்தை, எனக்குத்தான் இதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு வணக்கத்தை அடுத்தவருக்கு செய்யும் பொழுது அல்லாஹ் கடுமையாக ஆத்திரப்படுகிறான். எனக்குத்தான் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய இல்லத்தில் தான் போய் தங்கி இருக்க வேண்டும் என்று, இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன், அதற்கு பேரை நீ மாற்றி வைத்துக் கொண்டாலும் நீ அங்கே தங்குவது எதற்காக? ஒரு நாள் தங்கினால் நன்மை கிடைக்கும், துன்பம் விலகும். 2 நாள் தங்கினா ஒரு துன்பம் விலகும், ஒரு நன்மை கிடைக்கும். ஆக எதையாவது ஒன்றை எதிர்பார்த்து, ஒரு நன்மை எதிர்பார்த்துத்தான் அங்கே தங்குகிறாய். அது இஅ்திகாஃப் இருந்தான் என்ற குற்றத்திலே சேர்ந்து அது ஷிர்க்கான காரியமாகத்தான் அல்லாஹ்வினால் கருதப்படும். ஏனென்றால் இஅ்திகாஃபை அல்லாஹ் தனக்கு உரியது என்று சொல்கிறான். வல்யதவஃபூ பில் பைத்தில் அதீக், அந்த பழமையான பூர்வீகமான காபத்துல்லாஹை அவர்கள் சுற்றி வலம் வரட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த காபா என்ற ஒரே ஆலயத்தை மட்டும்தான், எல்லா பள்ளிக்கும் கூட அல்லாஹ் அந்த அந்தஸ்தை கொடுக்கவில்லை. அந்த பழமையான அவ்வளவு வயசின் உதயனின் மனித சமுதாயத்திற்காக ஆரம்பமாக எழுப்பப்பட்ட அந்த பள்ளிவாசல் இருக்கிறதே காபத்துல்லா, அதை மட்டும் தான் தவாப் என்ற பெயரால் 7 முறை சுற்றி வரும் பொழுது அது ஒரு வணக்கமாக ஆகின்றது. அது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கம். அந்த தவாப் வணக்கத்தை நாகூர் சமாதியை சுற்றினாலும், வேறு எந்த ஊரில் உள்ள தர்காவை சுற்றினாலும், அல்லது ஒரு மனிதனையே நன்மையை நாடி சுற்றிக் கொண்டிருந்தாலும், அல்லது வேறு பள்ளிவாசலையை கூட சுற்றினாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். பைத்துல் அதீக் என்பதற்கு மட்டும்தான் செய்ய வேண்டும், அதைத்தான் சுற்றி வர வேண்டும். காபத்துல்லாவை சுற்றுவது மட்டும்தான் வணக்கம் என்று அல்லாஹ் விரும்புகிறான்.
அல்லாஹ் தனக்கு உரியது என்று எந்தெந்த வணக்கங்களை சொல்லி காட்டுகிறானோ அதை வேறு யாருக்கு செய்தாலும் அல்லாஹ் பொறுத்துக் கொள்ள மாட்டான். இவையும் சிறுக்காக கருதப்படுகிறது. அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு தரகு வேண்டும் என்று எண்ணுவதும் சிறுக்கு. முதலில் நான் சொன்னது, அல்லாஹ் மனிதன் அல்லாஹ்வை நேரடியாக நெருங்க முடியாது என்று கருதுவதற்கவே அதுவும் சிறுக்கு. அல்லாஹ் எதையெல்லாம் தனக்கு உரிய வணக்கம் என்று சொல்லி காட்டுகிறானோ அதை வேறு யாருக்கு செய்தாலும் சிறுக்கான காரியம். அவர்கள் தங்களுடைய நேர்ச்சைகளை வந்து நிறைவேற்றட்டும். இந்த காபத்துல்லாவை வலம் வருவது என்ற சப்ஜெக்டுக்கு முன்னாடி இதை சொல்றாங்க. தங்களுடைய நேர்ச்சைகளை அந்த அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நேர்ச்சை என்று செய்வதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும், அது அவனுக்குரிய வணக்கம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது எனக்கு செய்ய வேண்டிய காரியம். உங்களுக்கு ஏதாவது நடக்க வேண்டுமா இருந்தால், அல்லாஹ் எனக்கு இந்த நோயை நீ குணமாக்கி விட்டால் உனக்காக ஒரு 10 நோன்பு நோக்கிறேன், அல்லது உனக்காக தொழுகிறேன், அல்லது உனக்காக ஒரு ஆட்டை அறுத்து ஏழை எளியவர்களுக்காக பங்கிட்டு கொடுக்கிறேன் என்றெல்லாம் நேர்ச்சை செய்வதற்கிறது அது எனக்கு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் உரிமை கொண்டாடுகிறான். அல்லாஹ் உரிமை கொண்டாடக்கூடிய அந்த நேர்ச்சையை எனக்கு இது தந்து விட்டால், அப்துல் கார் ஜிலானியே உங்களுக்காக நான் ஒரு கொடிமரம் தச்சு போடுறேன், எனக்கு அந்த காரியத்தை நிறைவேற்றி விட்டால் உங்கள் கபரிலை நான் பச்சை பொருளை வந்து பொறுத்துகிறேன், எனக்கு இந்த காரியம் தந்து விட்டால் உங்களுடைய கபரில விளக்கு அலங்காரத்தை செய்கிறேன் என்று நேர்த்தி செய்தால் அது அல்லாஹ்வை ஆத்திரப்படுத்தக்கூடிய செயல். அதைத்தான் மக்கத்து காற்றுகள் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சிலைகளுக்கு முன்னால், அந்த பெரியார்களுடைய சிலைகளுக்கு முன்னால் சென்று அவர்கள் அறுத்து பலியிடுவது, அவர்கள் நேர்த்தி செய்து கொள்வது, இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். அதன் காரணமாகவும் அவர்கள் முஷ்ரிக்குகள் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த காரியத்தை இன்றைக்கு இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஷிர்க் என்று உணராமலேயே, அல்லாஹ் இதை விரும்பவில்லை என்று உணராமலேயே, பெரியார்களை மதிக்கிறோம் என்ற பெயரிலே இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெரியார்களை மதிக்கக்கூடாது என்று நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்திலும் சொல்லவில்லை. வலியுல்லாக்களை, இறை நேசர்களை, நபிமார்களை மதிக்கக்கூடாது என்று நாங்கள் சொல்லவே இல்லை. மாறாக நீங்கள் மதிக்கவில்லை என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பெரியார்கள், நாதாக்கள், வலிமார்கள், சுகதாக்கள் எல்லாம் இருக்கிறார்களே, அவர்களை இன்றைய சமுதாய மக்கள் தான் மதிக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மதிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அதனால்தான் இந்த காரியங்கள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்கிறோம். பெரியார்களை மதிப்பது என்று சொன்னால் அவர்கள் என்னென்ன காரியத்தை இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கும் போது செய்தார்களோ சொன்னார்களோ அதை நிலைநாட்ட பாடுபடுவதுதான் பெரியார்களை மதிக்கின்ற பண்பாக அமைய முடியும். ஒருவன் அல்லாஹ்வுடைய நேசனாக எப்பொழுது ஆக முடியும்? அதை நீங்கள் முதலில் பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொன்ன அத்தனை கட்டளைகளையும் நிறைவேற்ற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டிய ஒவ்வொரு சுன்னத்தையும் நிறைவேற்ற வேண்டும். அப்படி செய்வதுதான் அல்லாஹ்வுடைய வழி, அல்லாஹ்வுடைய நேசன். அல்லாஹ் எதை தன் திருக்குர்ஆனிலே சொல்லி இருக்கிறானோ அவை அனைத்தையும் செய்தவர் தான் அல்லாஹ்வுடைய நேசன். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்தார்களோ அது அத்தனையும் தவிர்த்து விட்டு எதையெல்லாம் செய்யும்படி வலியுறுத்தினார்களோ அது அத்தனையும் செய்திருப்பவர்கள் தான் வலியுல்லாக்கள், அல்லாஹ்வுடைய நேசர்களின் போர்கள். அப்படியானால் அந்த வலியுல்லாக்கள் எல்லாம் என்னென்ன போதனைகளை செய்திருப்பார்கள் என்று வலியுல்லாக்களுடைய போதனையை நாம் தேட வேண்டியதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை தான் அந்த வலியுல்லாக்களுடைய போதனையாக நிச்சயமாக இருந்திருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த காரியங்கள் அந்த பெரியார்களுடைய சன்னிதானத்திலே சமாதியில் நடக்குமானால் அந்த பெரியார்களை அவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள், அந்த பெரியார்கள் போதித்த தத்துவத்திற்கு மாற்றமாக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதுதான் பொருள். ஒரு உதாரணத்திற்கு நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் அத்தனை பேரையும் அழைத்து வைத்து சொன்னார்கள், மரணம் ஏற்படுவதற்கு ஒரு சில நாட்கள் இருக்கும் பொழுது சொல்கிறார்கள், 5 நாட்கள் இருக்கும் பொழுது சொல்கிறார்கள், லா தஜஅலு கப்ரி ஈதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. எனது அருமை தோழர்களே, என்னுடைய கபரை திருவிழா நடக்கும் இடமாக ஆக்கி விடாதீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மரண தருவாயில் சொல்கிறார்கள், மரணம் ஏற்பதற்கு ஒரு 5 நாட்களுக்கு முன்னால் இதை சொன்னதாக ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதற்கு அடிக்குறிப்பு தருகிறார்கள். லா தஜஅலு கப்ரி ஈதா, என்னுடைய கபரை திருவிழா நடக்கும் இடமாக ஆக்கி விடாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். எச்சரித்ததற்கும் ஒரு சரியான காரணம் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாயிலே அதற்குரிய காரணங்களை எல்லாம் தெளிவுபடுத்துகிறார்கள். அந்த நேரத்தில் தான் லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஇஹிம் மசாஜித், யூத கிறிஸ்தவர்கள் தங்கள் நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் வணங்குமிடமாக ஆக்கிவிட்ட காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை சபிப்பானாக என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதா மாத ஃபீஹிம் ரஜுலு ஸாலிஹு மனவலா கப்ரிஹி மஸ்ஜிதா, அவர்களில் ஒரு நல்ல மனிதன் இறந்துவிட்டால் அந்த கபரை வணங்குமிடமாக இவர்கள் ஆக்கி விடுகிறார்கள் என்றும் கூட யூத கிறிஸ்தவர்களை பற்றி எச்சரிக்கிறார்கள். அதே 5 நாட்கள் இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 5 நாட்களில் பேசிய பேச்சுக்களில் பெரும்பாலானவை கபரை பற்றி எச்சரிக்கையாகவே இருந்தது. காரணம், மரணம் அவர்களுக்கு உணர்த்தப்பட்டு விட்டது.
தன்னுடைய கபரு ஏனைய நபிமார்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட கபர்களை போன்று ஆகிவிடக் கூடாது. ஏனைய நபிமார்களுடைய கபர்கள் எப்படி யூத கிறிஸ்தவர்களால் வணங்குதலமாக ஆக்கப்பட்டு விட்டதோ, நல்லடியார்களுடைய கபர்கள் எல்லாம் எப்படி வணக்கஸ்தலமாக மாறிவிட்டதோ அப்படி மாறக்கூடாது என்பதற்காக லானத்து செய்கிற வார்த்தை சொல்கிறார்கள். யூத கிறிஸ்தவர்களை எல்லாம் சபிக்கிறான், நாசமாக்குவானாக. அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் வணங்குமிடமாக ஆக்கிக் கொண்டு விட்டார்களே என்று ஆதங்கப்பட்டு சொல்கிறார்கள். சொன்னதோடு நிற்காமல் தெளிவாக ஆணித்தரமாக சகாபாக்களை நோக்கி சொல்கிறார்கள், எனது தோழர்களே, என் கபரை எளிதாக ஆக்கிவிடாதீர்கள், திருநாளாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் என்று எச்சரிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கபரை ஈதாக திருநாளாக ஆக்காதீர்கள் என்று எச்சரித்தார்கள் என்றால் அந்த போதனையை அப்படியே கடைபிடித்து நடந்திருந்தால் தான் ஒரு வலியுள்ளாவாக ஆக முடியும். ஒவ்வொரு வலியுள்ளாவும் இதை சொல்லியிருப்பார்கள். அது வேண்டுமானால் நமக்கு வரலாற்று குறிப்பில் இல்லாமல் இருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அத்தனையும் ஏற்று நடப்பவர்கள் நிச்சயமாக வலியுள்ளாவாக ஆக முடியும். அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை புறக்கணித்து விட்டு வாழ்ந்த யாரும் அல்லாஹ்வின் நேசராக இருக்க முடியாது. வலியுள்ளாக்கள் என்று சொல்லப்படுபவர்கள் நிச்சயமாக அவர்கள் இறை நேசர்களாக இருந்தால் இதே வார்த்தையை தன்னுடைய சமுதாயத்தை நோக்கி சொல்லி இருக்க வேண்டும். என் கபரை திருவிழா நடக்கும் இடமாக ஆக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதரே அப்படிப்பட்ட கண்ணியத்தை விரும்பவில்லை. அது பல சிறுக்கான காரியங்களுக்கு வழிகோலிவிடும், செய்யாதீர்கள் என்றுதான் சொல்லி இருப்பார்கள். இங்கே போய் நின்று கொண்டு அந்த பிரியாணி சொன்னாய், திருவிழா நடத்த வேண்டாம் என்றால் சொன்னாய், நாங்கள் நடத்தியே காட்டுகிறோம் பார் என்று தேர் இருக்கிறார்களே, அவர்கள் தான் வலியுள்ளாக்களை அவமதிக்கிறார்கள். எந்த வலியுள்ளா ஒன்றை தடுத்திருக்கிறார்களோ, வேண்டாம் என்று எச்சரித்திருக்கிறார்களோ, அந்த தேரை சந்தனக்கூடி என்ற பெயரால் தேருக்கு பெயரை மாற்றிக் கொள்கிறார்கள். அவ்வளவுதான். சந்தனக்கூடி என்ற பெயரால் இன்று தேர் திருவிழா நடத்திக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் தான் அந்த வலியுள்ளாக்களை அவமதிக்கிறார்கள். அந்த வலியுள்ளாக்கள் எந்த கொள்கைக்கு போராடினார்களோ அந்த கொள்கையை அவர்கள் பெயராலேயே குழி தோண்டி புதைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அல்லாஹும்ம லா தஜால் கப்ரி வஸனன் யுபத், யா அல்லாஹ் என்னுடைய கபரை வணங்கப்படுகின்ற ஒரு தலமாக நீ ஆக்கிவிடாதே. கடைசி நேரத்து பிரார்த்தனை. மக்களை நோக்கி திருவிழாக்கள் நடக்கும் இடமாக ஆக்காதீர்கள் என்று எச்சரித்தார்கள். பிறகு அல்லாஹ்விடத்தில் வேறு பொறுப்பை சாட்டுகிறார்கள். யா அல்லாஹ் என் கபரை வணங்கும் இடமாக நீ ஆக்கிவிடாதே. அல்லாஹும்ம லா தஜால் கப்ரி வஸனன் யுபத், என்னுடைய கபரை வணங்கப்படுகின்ற ஒரு இடமாக, வணங்கப்படும் பொருளாக நீ அல்லாஹ் ஆக்கிவிடாது என்று பிரார்த்தனை செய்தார்களே, அதே பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக இருந்தால், இறை நேசர்களாக இருந்தால் நிச்சயமாக ஒரு வழியுள்ளா செய்திருப்பார்கள். யா அல்லாஹ் எனக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு மதிப்பு இருக்கிறது, இந்த மக்கள் என் கபரை வணங்கி விடுவார்கள், அப்படி ஆக்கிவிடாது என்றுதான் ஒவ்வொரு நல்லடியார்களும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்திருப்பார்கள். அப்படியா சொன்னாய், உன் கபரிலேயே நான் வணங்கி காட்டுகிறேன், உன் கபரிலே காரணமாக வைத்து நான் வணங்குகிறேன், உன் கபரிலே நெற்றியை வைத்து நான் சஜிதா செய்கிறேன், உன் கபரிலே கொண்டு வந்து நான் நேர்த்தி செய்கிறேன், உன் கபரிலே கொண்டு வந்து நான் அறுத்து பருகிறேன் என்று அவுலியாக்கள் முன்னிலையிலே சவால் விடுகிறார்களே, அவர்கள் தான் அவுலியாக்களை அவமதிப்பவர்கள். அவுலியாக்கள் என்ன போதனை செய்தார்களோ அந்த போதனையை நிலைநாட்டுவதற்காக பாடுபடுபவர்கள் தான் அவுலியாக்களுடைய நேசர்கள். அவுலியாக்களை நேசிப்பவர்கள், அவுலியாக்களை மதிப்பவர்கள். அந்த அவுலியாக்கள் தங்களுடைய வாழ்நாள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இசைக்கருவிகளை உடைத்து எறிவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்றார்கள். அதே இசைக்கருவிகளை உடைத்து எறிவதற்காகத்தான் ஒவ்வொரு வலியுள்ளாவும் போராடி இருக்கிறார்கள். போராடி இருக்க வேண்டும். போராடி இருந்தால்தான் அவர்கள் வலியுள்ளாவாக ஆக முடியும். அந்த வலியுள்ளாவுடைய சன்னிதானத்திலே போய் நிறுத்திக் கொண்டு, இப்படியா சொன்னாய், உன் பெயரிலேயே பாட்டு கச்சேரி வைக்கிறேன், உன் பெயரிலேயே ஜெயபாரதியை கொண்டு வந்து நான் இசை கச்சேரி நடத்தி காட்டுகிறேன் பார், நீ என்னை தடுப்பது என்று அவுலியாக்களுக்கு சவால் விடுகிறார்களே, அந்த அவுலியாக்களுடைய போதனைக்கு முரணாக நடக்கிறார்களே, அந்த பெரியார்களை இழிவுபடுத்துகிறார்களே, அவர்கள் தான் அவுலியாக்களை அவமதிக்காதவர்கள். சீர்திருத்தம் செய்தால் இப்படி அனாச்சாரங்களை செய்யாதீர்கள், அல்லாஹ் விரும்பவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பவில்லை என்று சொன்னால் உடனே அவுலியாக்களை ஏற்றுகிறார்கள் என்று தவறான குற்றச்சாட்டுகள். அவுலியாக்கள் மதிப்பது என்றால் என்ன என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த வலியுள்ளாக்கள் இவ்வளவு துன்பங்களையும் பொறுத்துக் கொண்டு, இந்த உலகத்திலே எத்தனை இன்னல்களையும் இடர்களையும் தாங்கிக் கொண்டு, கடல் கடந்து பல நாடுகளுக்கெல்லாம் பிரச்சாரம் செய்து இந்த தீனுல் இஸ்லாத்தை பரப்புவதற்காக எவ்வளவு அரும்பாடுபட்டிருக்கிறார்கள். தங்களுடைய சொந்த ஊரை விட்டு புறப்பட்டு வந்து அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று போதித்திருக்கிறார்கள், அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று நாங்கள் எப்படி ஒரு சிலையால் விமர்சிக்கப்படுகிறோமோ அதை விட கடுமையான முறையில் விமர்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்தனையும் தாங்கிக் கொண்டு இந்த சமுதாயத்திலே ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக போராடி இருக்கிறார்கள். அவர்கள் பெயரை பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் பெயரால் பாட்டு கச்சேரிகள், அவர்கள் பெயரால் வெண்ணிற ஆடை நிர்மலாவுடைய டான்ஸ் ஒரு ஊரிலே நோட்டீஸ் போட்டிருக்கிறார்கள். வெண்ணிற ஆடை நிர்மலாவுடைய நடனத்தை பார்த்துவிட்டு மகானுடைய நல்லாசி பெற்று செல்லுமாறு கேட்டுக் கொள்கிறோம்.
மகானுடைய நல்லாசி பெறுவதற்கு எவ்வளவு அருமையான வழியை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதைவிட நல்லடியார்களை கேவலப்படுத்துகின்ற செயல், இதைவிட நல்லடியார்களை இழிவுபடுத்துகின்ற செயல் வேறு என்ன இருக்க முடியும்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறையிலே எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அத்தனையும் தடுப்பதற்காக பாடுபட்டவர்கள் நல்லடியார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல் முபஸ்ஸிரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன். யாரெல்லாம் வீண் விரயம் செய்கிறார்களோ, யார் பொருளாதாரத்தை விரயம் செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் சைத்தானுடைய உடன் பிறந்தவர்கள், சகோதரர்கள் என்று சொல்லி காட்டுகிறார். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்லிமீன். வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு தர்காக்களிலே பெரியார்களுடைய சமாதிகளிலே எவ்வளவு வீண் விரயங்கள் நடக்கின்றது. வீண் விரயத்தை எதிர்த்து அந்த அவுலியாக்கள் எவ்வளவு போராடி இருப்பார்கள். ஆடம்பரமான ஒரு செலவுகள் ஒரு இடத்தில் நடக்குமானால் எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் அவர்களுக்கு முன்னே துணிகளை எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் வாழ்ந்த பெரியார்கள் முன்னே நின்று கொண்டு நீங்கள் இப்படியா சொன்னாய், ஆடம்பரம் வேண்டாம் என்று சொன்னாயா, வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்று சொன்னாயா, உன் பெயராலே செய்து காட்டுகிறோம் பார் என்று சவால் விடுகிறார்களே, அவர்கள் தான் அவுலியாக்களை மதிக்காதவர்கள். அவுலியாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுஜஸ்ஸஸல் குபூர், கபர்கள் மீது பூசப்படுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக தடுத்திருக்கிறார்கள் என்று ஹதீஸ் இருக்கிறதே, அதை தெரிந்தவர்கள் அவுலியாக்கள். கபர்கள், தங்களுடைய கபர்கள் பூசப்படக்கூடாது, சந்தனத்தை பூசப்படக்கூடாது, சிமெண்ட் பூசப்படக்கூடாது, அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்பதாக அந்த வலியுல்லாக்களுக்கு நன்றாக தெரியும். அதை தடுத்தவர்கள் எத்தனையோ கபர்களுக்கு எதிராக போராடி இருப்பார்கள். அவர்கள் பெயராலேயே அவர்கள் அந்த சீர்திருத்தத்தை செய்துவிட்டு மரணித்த பிறகு அவர்களுடைய கபரிலே கொண்டு போய் பூசிவிட்டு, நீ பூச வேண்டாம் என்று சொன்னாயா, உன் பெயராலேயே உன்னுடைய கொள்கையை குழிதோண்டி புதைக்கிறோம் என்று செய்கிறார்களே, அவர்கள் அவுலியாக்களை அவமதிக்கிறார்கள். அவர்கள் தான் அவுலியாக்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுபா அலல் குபூர், கபர்கள் மீது கட்டடம் எழுப்பப்படுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்று ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்கிறதே, அதை தெரிந்தவர்கள் அவுலியாக்கள். தங்கள் கபர்கள் கட்டப்பட வேண்டும், கபர்கள் மீது வணங்கும் தரமாக கட்டிடங்கள் எழுப்பப்பட வேண்டும் என்று எந்த ஒரு வழியும் விரும்ப முடியாது, விரும்பினால் வழியுள்ளதாக இருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தடுத்தார்களோ அது அத்தனையும் தடுப்பதற்கு பாடுபட்டவர்கள் தான் அந்த நல்லடியார்கள். தங்கள் கபர்கள் கட்டப்படக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படியா சொன்னால், பல ஏக்கர் நிலங்களிலே உனக்காக நான் கட்டிடம் கட்டுகிறேன், உனக்காக பெரிய ஒரு தர்காவை கட்டுகிறேன், பெரிய ஒரு மினாராவை கட்டி காட்டுகிறேன் பார் என்று சொல்லி அவர்களுக்கு எதிராக சவால் விடுகிறார்களே, அவர்கள் தான் அவுலியாக்களை மதிக்காதவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், லா தஜஅல் அல் கபர முஸ்ரிபன் இல்லா சவ்வைதஹு. இந்த பூமியிலே உயரமாக இருக்கின்ற எந்த ஒரு கபரையும் தரை மட்டமாக்காமல் விடாது என்று உத்தரவிட்டார்கள். உத்தரவிட்டது மட்டுமல்ல, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி உயர்ந்திருக்கின்ற கபர்களை எல்லாம் இடித்து தரை மட்டமாக்கி விட்டும்படி அனுப்பவும் செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது செயல்படுத்தவும் பட்டது. இப்படி எல்லாம் கபரை இடிக்கும்படி நான் சொல்லவில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு உத்தரவிட்டார்கள். அதே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம், அவர்களுடைய ஆட்சி காலத்திலே திரும்பவும் ஆங்காங்கே கபர்கள் தோன்றிவிட்டன. அந்த நேரத்திலே அபுல் ஹய்யாஜுல் அஸதி என்ற ஒரு தோழரை அழைக்கிறார்கள். அபுல் ஹய்யாஜே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த திருப்பணிக்காக என்னை அனுப்பினார்களோ அதே பணிக்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அபஅசுக அலா மா பஅஸனி பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் எந்த திருப்பணிக்காக என்னை அனுப்பினார்களோ ஒரு காலத்தில் அதே திருப்பணிக்காக உன்னை அனுப்புகிறேன். லா தஜஅல் அல் கபர முஸ்ரிகன் இல்லா சவ்வைதஹு. இந்த பூமியிலே எங்கெங்க கபர்கள் உயர்ந்திருக்கிறதோ தரைமட்டத்திற்கு மேல் அவற்றையெல்லாம் தரைமட்டமாக்காமல் விடாதே என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபுல் ஹய்யாஜுல் அஸதி என்ற சஹாபியை நோக்கி சொல்கிறார்களே, சொன்னது மட்டுமல்ல செய்து காட்டினார்களே, கபரை ஒழிப்பதற்கென்றே ஒரு படையை வைத்திருந்தார்களே, அந்த காரியத்தை இன்று எடுத்துச் சொல்வோர்கள் அவுலியாக்களுக்கு எதிரிகள். இதே காரியத்தை இன்றைக்கு வலியுள்ளாக்கள், இன்றைக்கு அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உயிரோடு இருந்தால் தன்னுடைய கையிலே கடப்பாறை எடுத்துக்கொண்டு இங்கு இருக்கின்ற அவ்வளவு கபர்களையும் தரைமட்டமாக்காமல் விடமாட்டார்கள். இன்றைக்கு அஜ்மீரில் அடங்கியிருக்கின்ற காஜா மொய்னுதீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தால் எங்களை போல் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார்கள். தங்கள் கையிலே ஆயுதத்தை எடுத்துச் சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு இது. அவர்கள் கபர்கள் கட்ட அனுமதிக்கவில்லை, இடுத்து கட்டியிருந்தாலும் இடுத்து தரைமட்டமாக்க சொன்னார்கள். நாங்கள் செய்யத்தான் செய்வோம் என்று அந்த வலியுல்லாக்கள் இன்றைக்கு இருந்திருந்தால் செய்திருப்பார்கள். அவர்கள் பெயரால் கபர்களை கட்டி வைத்துவிட்டு நீ கட்டக்கூடாது என்றா சொன்னால், நாங்கள் கான்கிரீட்டிலே உனக்கு கட்டுகிறோம், அசைக்க முடியாத வகையிலே கட்டுகிறோம் என்று செய்து காட்டுவதற்கிறது. இதுதான் அவுலியாக்களை அவமதிப்பது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபுல் உம்மு என்ற கிதாபிலே சொல்லி காட்டுகிறார்கள். அவர்கள் பெயரால் வேறு பல கிதாபுகளை பின்னால் வந்தவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். உம்மு என்பது அவர்களுடைய நேரடி தொடர்போடு அவர்கள் சொல்ல ஒருவர் எழுதியது. ஷாஃபி இமாமுடைய அங்கீகாரத்தோடு எழுதப்பட்ட கிதாபு உம்மு என்பது. அதிலே சொல்கிறார்கள், நான் மக்காவிலும் மதீனாவிலும்
ஏராளமான முஹாஜிர் சஹாபாக்களுடைய கபர்களையும் ஏராளமான அன்சாரிகளுடைய கபர்களையும் உயர்த்தப்பட்டு இருந்து எனது காலத்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்களால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டதை கண்டிருக்கிறேன். என் காலத்தில் வாழ்ந்த எந்த அறிஞர்களும் அதனை ஆட்சேபிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். ஷாஃபி இமாம் சொல்கிறார்கள், என் காலத்திலே சஹாபாக்களுக்கு இந்த நிலை. நாம் வலியுள்ளாக்களை விட பல மடங்கு உயர்ந்தவர்கள் நபித்தோழர்கள் சஹாபாக்கள். அதை குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்விற்காக தங்கள் உயிரையே தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்த முஹாஜிர்கள் தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்காக புறப்பட்டு மதீனா சென்றார்களே, அந்த முஹாஜிர்களுக்கு கபர்கள் கட்டப்பட்டு இருந்தது இமாம் ஷாஃபி இமாமுடைய காலத்திலே. அவர்கள் பிறந்தது ஹிஜ்ரி 150. அந்த 150 இருந்து ஒரு 225 வரை உள்ள காலகட்டத்திலே உள்ள நிகழ்ச்சியோடு சொல்லி காட்டுகிறார்கள். என்னுடைய காலத்திலே எத்தனையோ முஹாஜிர் அன்சார்களுடைய கபர்கள் கொஞ்சம் உயரமாக கட்டப்பட்டதையும், என் காலத்தில் வாழ்ந்த ஆட்சி அதை தரைமட்டமாக ஆக்கியதையும், அன்றைய அறிஞர்கள் எவருமே இதை ஆட்சேபிக்கவில்லை, அங்கீகரித்தார்கள் என்ற பேருண்மையை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். இதைவிட வேறு என்ன வேண்டும்? கபர்களை பற்றி ஒரு சரியான முடிவை இவ்வளவு தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இதுதான் இஸ்லாத்தினுடைய சரியான தீர்ப்பு. இதை சொல்ல போனால் அவுலியாக்களை இழிவுபடுத்துகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அவுலியாக்கள் இருந்தால் எதை செய்வார்களோ அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஹயாத்தோடு அவுலியாக்கள் வாழ்ந்தால் எதை செய்வார்களோ அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆணும் பெண்ணும் கலந்து உறவாடக்கூடாது என்று அவுலியாக்கள் தடுக்கவில்லையா? அதையும் ஆதரித்திருக்கிறார்களா? இன்றைக்கு தியானத்தை என்ற பெயரால் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்களும் பெண்களும் ஒட்டி உரசிக் கொள்ளுகின்ற காட்சி நடக்கிறதா இல்லையா? இதுவும் அவுலியாக்கள் அங்கீகரித்ததா? இதை அங்கீகரித்திருக்கக்கூடிய ஒரு அவுலியாக்களாக இருக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். மாற்று மதத்தவர்களை விட கேவலமாக மூட நம்பிக்கைகளை தங்கள் கொள்கையாக வைத்திருக்கிறார்களே, அவர்களை விட கேவலமான மூட நம்பிக்கைகளை எல்லாம் பெரியார்களின் பெயரால் செய்து கொண்டிருக்கிறார்களே, மோடி மஸ்தான்களை விட கேவலமான காரியங்களை செய்து இந்த சமுதாயத்தை ஒரு கூட்டம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறதே அந்த பெரியார்களின் பெயரால். இவைகளை எல்லாம் பெரியார்கள் அங்கீகரித்ததா? நூல்களிலே குர்ஆனையே நாங்கள் முடிந்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரு பெரும் கூட்டத்தை ஏமாற்றுகிறார்களே, திருக்குர்ஆனையே ஒரு நூலில் முடிந்து வைத்திருக்கிறார்களாம். நேரில் கண்ட உண்மை இது. நாகூருக்கு நீங்கள் சென்றால் பார்க்கலாம். மாற்று மதத்தவர்கள் தாங்கள் குர்ஆன் ஓதி ஹதியா செய்வதாக நேர்ச்சி செய்து, அவர்கள் தான் எல்லாம் செய்யலாமே, நேர்ச்சி செய்து கொண்டு நாகூருக்கு வருகிறார்கள். வந்து அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், நாங்கள் குர்ஆன் ஓதி நேர்ச்சி செய்யறதா வச்சுக்கிட்டோம், அதை செய்யணும். அப்படியா? 101 ரூபா கொடுங்க. ரேட்டு எனக்கு திட்டமா தெரியல, பல மாதிரி இருக்கு, நான் வித்தியாசமா சொல்றேன். 101 ரூபா கொடுங்கன்னு வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு ஒரு நூல் வச்சிருக்கேன், வரிசையா முடிச்சா இருக்குது. அதுல இருந்து ஒரு முடிச்சு அவுத்து விடுறான். ஓதியாச்சு. என்னது இது? நான் இவ்வளவு பெருசா இருக்கு குர்ஆன், நான் பாத்துருக்கேன், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எல்லாம் பாத்துருக்கேன், இவ்வளவு பெருசா இருக்கு, அதை எப்படி இவ்வளவு சீக்கிரம் ஓதிட்டீங்க? அவன் கேட்கறான், கொஞ்சம் புத்திசாலி. அதுக்கு இவன் சொல்றான், நீங்க ஒண்ணு ராத்திரி கூட நாங்க தூங்குறது கிடையாது. குர்ஆனை ஓதி ஓதி நூல்ல முடிஞ்சு வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு முடிச்சுக்குள்ளே ஒரு குர்ஆன் இருக்கிறது. நாங்கள் யாராவது வந்து குர்ஆன் நேர்ச்சி பண்ணினால் ஒரு முடிச்சை எடுத்துவிட்டு அதை கழித்து விடுவோம். ஆக இந்த முடிச்சுக்குள்ள ஒரு குர்ஆனை நாங்கள் கட்டி போட்டு வைத்திருக்கிறோம் என்று குர்ஆனுக்கு இவ்வளவு அழகான மதிப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களே பெரியார்களின் பெயரால். இதன் அவுலியாக்கள் சொல்லி தந்ததா? அவுலியாக்கள் அங்கீகரித்ததா? யோசித்து பாருங்கள். அவுலியாக்களின் பெயரால் உண்டியல்களை வைத்துவிட்டு அந்த உண்டியல் வருமானம் நெய்வதற்காக பொய்யான கட்டுக்கதைகளை எல்லாம் இந்த சமுதாயத்தின் முன்னே அவிழ்த்துவிட்டு மக்களுடைய ஈமானை பறிப்பதற்காக பாடுபடுகிறார்களே, அது அவுலியாக்களை கண்ணியப்படுத்துகின்ற செயலா? உண்டியல் வைப்பது அவுலியாக்களை கண்ணியப்படுத்துகின்ற செயலா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து உள்ளவர் இருக்கிறார். நம்ம தலைவர் அவர்கள் தான் இந்த மாவட்டத்துக்கே தலைவர் வைத்துக் கொள்வோம். மாவட்ட ஜமாத்து முழுவதற்கும் ஒரு தலைவர், அல்ல அந்தஸ்து உள்ளவர். ஒரு எம்எல்ஏ வைத்துக் கொள்வோமே. ஒவ்வொருத்தரா வர்றீங்க, வந்து ஒரு மடியில 10 காசா போட்டு போறீங்க, ஒவ்வொருத்தரா வந்து போடுறீங்கன்னு வச்சுக்கிறோம். இது அவர் கண்ணியப்படுத்துமா கோவம் வருமா? நான் யாசகம் வாங்குறாளா, எனக்கு போய் ஏன்டா 10 காசு யாசகம் தெரியும் கேட்க மாட்டாரா? இது கண்ணியப்படுத்துற முறையான்னு கேட்கிறேன். அந்த பெரியார்கள் தங்கள் வாழ்ந்திருந்த காலத்தில் இந்த காசுகளுக்கே ஆசைப்பட்டது கிடையாது. இந்த உலகத்தில் காசுகளை தேவைப்பட்டிருந்தது. அந்த காசை வைத்துத்தான் இந்த உலக வாழ்க்கையை கூட நடத்த முடியும். அப்படியெல்லாம் இருந்தும் கூட அந்த பெரியார்கள் இந்த உலகத்து காசுகளுக்கு ஆசைப்பட்டதே இல்லை. அவர்கள் வபாத்தான பிறகு அவர்களை பிச்சைக்காரர்களை போலவும் துணி விரித்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பதை போல துண்டு விரித்து உட்கார்ந்திருப்பார்களே பஸ் ஸ்டாண்டுகளிலே, அதுபோல கருதி கொண்டு இவரு போய் அவர் கொடுக்கிறார் 5 காசும் 10 காசும். இது அவுலியாக்களை கண்ணியப்படுத்துறதா? இதுவிட கேவலமான எதுவுமே இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதை கூட நல்ல காரியமாக ஒரு சிலருக்கு சைத்தான் அலங்கரித்து காட்டிவிட்டான். சைத்தான் இது போன்ற தீமையான காரியங்களை எல்லாம் கூட பெரியார்களை நாங்கள் மதிக்கிறோம் என்பதாக ஒரு எண்ணத்தை உண்டாக்கி இப்படிப்பட்ட ஒரு தவறான பாதைக்கு நடத்தி சென்று விட்டான். ஆக பெரியார்களை மதிக்காதவர்கள் யார் அந்த வலியுல்லாக்களுடைய போதனைகளுக்கு மாற்றமாக செயல்படுகிறார்களோ அவர்கள் தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் குத்ஸியிலே சொல்லி காட்டுகிறார்கள், மன் ஆலாலி வலியன் ஃபகத் ஆலன்துஹு பில் ஹர்பி. யார் என்னுடைய நேசரை பகைத்துக் கொள்கிறானோ அவனுக்கு எதிராக நான் போர் பிரகடனம் செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
வலியுல்லாக்களை பகைத்துக் கொள்வது என்றால் என்ன? அந்த வலியுல்லாக்கள் எந்த லட்சியத்துக்கு போராடினார்களோ அதே லட்சியத்திற்காக போராடுவது வலியுல்லாக்களை பகைப்பதா? அந்த வலியுல்லாக்கள் எதற்கு போராடினார்களோ அதற்கு எதிராக மறுபோராட்டத்தை தோற்றுவது வலியுல்லாக்களை பகைப்பதா? யோசித்து பாருங்கள். நல்லடியார்களுடைய போதனைகளை நிலைநாட்டுவதற்குத்தான் பாடுபட்டிருக்கிறோம். எந்த ஒரு வலியுல்லாவும் எந்த ஒரு இறைநேசரும் தன்னை வணங்குகள் என்று ஒருபோதும் சொன்னது கிடையாது. எந்த ஒரு வலியுல்லாவும் என்னிடத்திலே வந்து நேர்ச்சியை செய்யுங்கள் என்று ஒருபோதும் சொன்னது கிடையாது. எந்த ஒரு வலியுல்லாவும் என்னுடைய கபரிலே வந்து படுத்து கிடங்கள் என்று ஒருபோதும் சொன்னது கிடையாது. அதை எதிர்த்துத்தான் ஒவ்வொரு வலியுல்லாக்களும் போராடி இருக்கிறார்கள். இதை வைத்து வயிறு வளர்ப்பதற்காக ஒரு கூட்டம் இப்படிப்பட்ட அந்த பெரியார்களின் பெயரால் பொய்யான பாடல்களையும் ஒரு சில செய்திகளையும் சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களே தவிர வலியுல்லாக்களை அவர்கள் மதிக்கவில்லை. இது எதற்கு நான் இடையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? சிறுக்கை விளக்கு வந்த இடத்திலே இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், இது எங்கள் மீது பரவலாக சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டு. எந்த பத்திரிகையும் பாக்கி இல்லை. அவுலியாக்களை திட்டுகிறார்கள், அவுலியாக்களை திட்டுகிறார்கள், அவுலியாக்களை அவமதிக்கிறார்கள். யார் அவமதிப்பது? இவ்வளவு அவமதிப்புகள் நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு எதிராக எவரும் வாய் திறந்ததில்லை இதுவரை. அந்த அவுலியாக்கள் என்பதால் பாட்டு கச்சேரிகள் நடந்து கொண்டிருந்தன. எந்த ஒரு சபையாவது, எந்த ஒரு அறிஞர் சபையாவது வாய் திறந்திருக்குமா? எந்த ஒரு குழுவாவது அதற்கு எதிராக தீர்மானங்கள் போட்டிருக்குமா? அதை எதிர்த்து போராடி இருக்குமா? அந்த அவுலியாக்களின் பெயரால் நிர்வாண டான்ஸுகள் கூட, காபர டான்ஸுகள் கூட, ரிக்கான டான்ஸுகள் கூட சில பகுதிகளில் நடத்தப்பட்டு அந்த அவுலியாக்களை கொச்சைப்படுத்தப்பட்டதே. அந்த நேரத்தில் அவுலியாக்களுடைய கண்ணியத்திற்காக யாராவது குரல் கொடுத்ததுண்டா? இதுவரை கிடையாது. இதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் தான் அவுலியாக்களை அவமதிக்கிறார்களா? உண்மையில் அவுலியாக்களை மதிக்கிறோம், மதிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நேசர்களை நாம் எப்படி பகைத்துக் கொள்வது? அவர்களுக்கு என்ன வரம்பு இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானோ, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வரம்பை நிர்ணயித்திருக்கிறார்களோ அதை தாண்டி செல்லாதீர்கள். அந்த வலியுல்லாக்கள் அதை விரும்ப மாட்டார்கள், அல்லாஹ் அதை விரும்ப மாட்டான், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்று சொல்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவு கடந்து செய்யப்படுகின்ற மரியாதையை எந்த சந்தர்ப்பத்திலாவது விரும்பி இருக்கிறார்களா? ஒரு மனிதருக்கு சஜ்தா செய்யாது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய காலிலே விழுந்து நெற்றியை வைப்பதற்கு அனுமதி இருக்கும் என்று சொன்னால், அது அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் அனுமதித்தார்களா? முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிரியா ஷாம் என்ற நாட்டில் இருந்து வருகிறார்கள். அங்கே ஒரு அதிசய காட்சியை பார்த்துவிட்டு வருகிறார்கள். அந்த நாட்டிலே உள்ள மன்னர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்த நாட்டு மக்கள் சிறந்தாழ்த்தி மரியாதை செய்யக்கூடிய காட்சியை முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் அவர்கள் மனதிலே ஒரு எண்ணம் தோன்றுகிறது. என்னடா இது, சாதாரண அற்ப தலைவர்கள், இவர்களுக்கு போய் இவ்வளவு பெரிய மரியாதை நடக்கிறது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை எல்லாம் எத்தனையோ மடங்கு உயர்ந்தவர்கள், அல்லாஹ்வுக்கே தூதராக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் இந்த மாதிரி மரியாதை செய்தால் என்ன? இந்த தலைவர்களுக்கு இந்த மக்கள் இப்படி மரியாதை செய்யும் பொழுது நாம் அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கு மரியாதை செய்தால் என்ன என்ற ஒரு எண்ணம் முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தோன்றுகிறது. அதுபோல மதீனாவுக்கு வருகிறார்கள். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தன் எண்ணத்தை வெளிப்படுத்திய பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் குன்து ஆமுரு அஹதன் மன் யஸ்ஜுது லி அஹதின் லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லிஹா. உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனுக்காகவும் சஜிதா செய்வதற்கு, சிரம் பணிவதற்கு அனுமதி இல்லை. அப்படி நான் அனுமதிப்பதாக இருந்தால் ஒரு கணவனுக்கு மனைவியை சஜிதா செய்யும்படி அனுமதித்திருப்பேன். அதற்கு அனுமதி இல்லை. வேறு யாரும் யாருக்காகவும் சிரம் தாழ்த்தி மரியாதை செய்யக்கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்திருக்கிறார்களே. அந்த மரியாதை ஒரு கபருக்கு சமாதிக்கு செய்வதாக இருந்தால் இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்கின்ற பான்மையா? இது அல்லாஹ்வுடைய நேசர்கள் வலியுல்லாக்கள் விரும்பக்கூடிய ஒன்றா? கபரிலே போய் சஜிதா செய்யப்படுகிறது. உயிரோடு வாழுகின்ற ஒரு சில போலீஸ் வேடதாரிகளின் கால்களில் கூட சஜிதா செய்யப்படுகிறது. இன்றைக்கு செய்திகள் என்ற பெயரால், முறியீடு கொடுக்கிறோம் என்ற பெயரால், சொர்க்கத்திற்கு சீட்டு வாங்கி தருகிறோம் என்ற பெயரால் பாமர மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய கால்களிலே ஒரு சமுதாய மக்களை மண்டியிடச் செய்து விழச் செய்கிறார்களே, இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தந்ததா, கண்டித்ததா? தனக்காக முஆஸ் இப்னு ஜபல் என்ற ஒரு சஹாபி, இப்னு மாஜாவில் வருகின்ற ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இது. முஆஸ் இப்னு ஜபல் என்ற சஹாபி தனக்காக இப்படி சஜிதா செய்வதற்காக அனுமதி கோரிய பொழுது எவ்வளவு வன்மையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மறுத்திருக்கிறார்கள். சஜிதா செய்வது மட்டுமல்ல, தனக்காக எழுந்து நின்று மரியாதை செய்வதை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியதே இல்லை, கண்டித்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய மரியாதைகள், மனிதனுக்கு செய்யக்கூடிய மரியாதைகள் ஒவ்வொன்றையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையறுத்து விட்டு சென்றிருக்கிறார்களே. கண்ணியப்படுத்துகிறோம், மதிப்பு கொடுக்கிறோம் என்ற பெயரால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் அளிக்காத கண்ணியத்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பாத ஒரு கண்ணியத்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கக்கூடிய ஒரு கண்ணியத்தை வேறு யாருக்காவது செய்தால் அது அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத் தருமா, அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத் தருமா? யோசித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை
அவர்கள் சொல்லித் தந்த ஒவ்வொரு சொல் செயல் அங்கீகாரங்களையும் நாம் கடைபிடித்து நடக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய திருப்தியை, அவன் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரையை மறுமையில் பெற முடியும். அதை விடுத்து நாம ஒரு வழியை வகுத்துக் கொண்டு நாங்கள் அவர்களை மதிக்கிறோம், நாங்கள் அவர்களை போற்றுகிறோம் என்று யாராவது நினைத்தால் நிச்சயமாக மறுமையிலே அவர்கள் ஏமாந்து போவார்கள். மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது போன்று என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். கிறிஸ்தவர்கள் மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்தார்களே, வரம்பு மீறி பாராட்டினார்களே, அப்படி நீங்கள் புகழாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக இந்த சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் தனக்கு இருப்பதாக இந்த சமுதாய மக்கள் நினைக்கின்ற நேரத்தில் எல்லாம் அதை வன்மையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். திருமறை குர்ஆனும் அவர்களை கண்டித்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த மக்களை கண்டித்திருக்கிறார்கள். ஒருமுறை புகாரில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ், ருபைய்ய பின்த் மஃபீத் என்ற ஒரு பெண்மணி அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திருமணத்திற்காக வருகிறார்கள். வரும்பொழுது ஒரு சில சிறுமிகள் எல்லாம் பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பத்ர் போரிலே ஷஹீதாகிவிட்ட சில வீரர்களை பற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த சிறுமிகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது அங்கே வருகிறார்கள். வந்தவுடன் பாடிக்கொண்டிருந்த அந்த சிறுமிகள் இருக்கிறார்களே, அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டவுடன் பாட்டையே மாற்றுகிறார்கள். என்ன மாற்றுகிறார்கள்? வஃபீனா நபிய்யுன் யஅலமு மா ஃபீ கதின், நாளை நடப்பதை எல்லாம் அறியக்கூடிய நபி இதோ எங்களிடத்தில் இருக்கிறார் என்று ஒரு பாடலை இந்த சிறுமி பாடுகிறார்கள். பாடிக்கொண்டிருந்ததோ பத்ர் சஹாபாக்களை பற்றி, அவர்கள் ஷஹீதானதை பற்றி, அவர்களுடைய வீரத்தை பற்றி பாடலுக்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. இதை கேள்விகள் கூடாது, தவறான கருத்துக்கள் இருக்கக்கூடாது, தனி விஷயம். அந்த அடிப்படையில் இது பாடலுக்கு அனுமதி இருக்கணும், ஓதுவதாக இருக்கான். தனியாக நம்ம நஜாத்துல ஓதுவோம் வாருங்கள் என்ற பகுதியில் அந்த கருத்துலாம் வருது. அப்ப பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்மணிகள். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வரும்பொழுது அந்த பெண்மணிகள் பாட்டை ரசூலுல்லாஹ்வுக்கு தோதுவாக மாற்றுகிறார்கள். எப்படி மாற்றுகிறார்கள்? வஃபீனா நபிய்யுன் யஅலமு மா ஃபீ கதின், நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி இதோ எங்களிடத்தில் இருக்கிறார் என்று சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹீ ஹாதா வ கூலி பில்லதி தகூலின், இது போன்ற பேச்சை விட்டுவிடு, இதை இப்படி சொல்லாதே, இதற்கு முன்னால் நீ பாடிக்கொண்டிருந்த பாட்டையே பாடி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அங்கீகரிக்கவில்லை. நாளை நடப்பதை ஒருவர் அறிவதாக இருந்தால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அதற்கு தகுதியானவர்கள். ஆனால் அந்த சக்தி தனக்கு இருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே நாளை நடப்பது தெரியவில்லையானால் சில மகான்கள், சில பெரியார்கள் எல்லாம் நாளை நடப்பதை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று நம்புவது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது இல்லையா? அல்லாஹ் விரும்பாத ஒன்று இல்லையா? இதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், குல் லா அலமுல் கைப், மறைவான செய்திகள் எனக்கு தெரியாது என்று நபியை நீ சொல்லிவிடுவதாக திருக்குர்ஆன் வசனம். குல் லா அலமுல் கைப, மறைவான செய்திகளை நான் அறிய மாட்டேன் என்று அந்த மக்களிடத்திலே சொல். உண்மையில் ரொம்ப முகப்பத்து வைத்திருக்கிறார்கள், உனக்கு எல்லாமே தெரியும் என்று எண்ணிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் இதை சொல்லவே சொல்கிறான். குல் லா அலமுல் கைப், மறைவான செய்திகளை நான் அறிய மாட்டேன் என்று நபியை நீ சொல்வீராக. அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை, தர்க்க ரீதியாகவே அல்லாஹ் அதை நியாயப்படுத்தி காட்டுகிறான். குல் லவ் குன்து அலமுல் கைப லஸ்தக்ஸர்து மினல் கைரி வமா மஸ்ஸனிய ஸூ, நான் மறைவான செய்திகளை தெரிந்திருந்தால் எனக்கு வெறும் நன்மையாகவே ஏற்பட்டுக் கொண்டிருக்கணும், ஒரு தீமை எனக்கு ஏற்படவே செய்யாது. எனக்கு எல்லா மறைவானும் தெரியுமானால் இந்த மரம் அப்படியே தலையில விட போகுதுங்கிறது முன்கூட்டி எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். நான் இது இந்த இடத்துல தப்பிச்சிருவேனா இல்லையா? துன்பங்கள் எனக்கு ஏற்பட முடியாது. நான் போய்கொண்டிருக்கும் பொழுதே அந்த இடத்துல ஒரு இடி விழுந்துரும் எனக்கு முன்கூட்டியே தெரியுமானால் அந்த இடத்துக்கு போகாமல் கொஞ்சம் முன்னாடியே நான் நின்று கொள்ள முடியும். மறைவானவை தெரிந்திருக்குமானால் ஒரு ஆளுக்கு அவருக்கு எந்த துன்பமும் ஏற்பட்டே இருக்கக்கூடாது, அவருக்கு நன்மை மட்டும்தான் ஏற்பட்டே இருக்க வேண்டும். அது அல்லாஹ் தர்க்கரீதியா வளர்க்கலாம். குல் லவ் குன்து அலமுல் கைப, மறைவான செய்திகள் எனக்கு தெரிந்திருக்குமானால் லஸ்தக்ஸர்து மினல் கைர், கைரான காரியங்களை நான் அதிகமாக பெற்றிருப்பேனே. வமா மஸ்ஸனிய ஸூ, எனக்கு எந்த துன்பங்களும் அணுகி இருக்காதே. இன் அன இல்லா நதீர், நான் வெறும் எச்சரிப்பவன் தான், அல்லாஹ்வுடைய செய்தியை உங்களுக்கு சொல்லித் தருபவன் தான். அல்லாஹ்வுக்கு தெரிந்த மறைவான ஞானங்களை எல்லாம் நான் தெரிந்து கொண்டு வந்திருக்கவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்ல சொல்கிறான் அல்லாஹ். அவர்கள் சொன்னது ஒருபுறம், அல்லாஹ் போய் சொல்லும்படி உத்தரவுகிறான் என்று சொன்னால் மறைவான செய்திகள் அந்த பெரியாருக்கு தெரியும், அது மூத்தா போன பிறகு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு வாழ்ந்திருக்கிற காலத்திலேயே இவைகள் எல்லாம் தெரியவில்லை என்று சொல்லுகிறான். மூத்தாகி போன பிறகு எல்லா வரையும் தெரியுமா? உலகத்துல எதுவும் அந்த அவுலியாவுக்கு மறைந்தே இல்லையா? உலகத்துல எது நடந்தாலும் அவர் கேட்டுக்கொண்டுதான் நடக்கிறதா? உலகத்துல எது நடந்தாலும் அவர் பார்வையில படாமல் இல்லையா?
யார் எங்கிருந்து அழைத்தாலும் அவர்கள் கேட்பார்களாம். இங்கே நான் ஒருவன் பேசினால் அதுவும் அந்த அவுலியாவுக்கு தெரியுமா, கைபான விஷயம். கும்பகோணத்திலிருந்து ஒருவர் பேசினாரையானால் அதுவும் அந்த அவுலியாவுக்கு தெரியுமா, மறைவான விஷயம். அமெரிக்காவிலிருந்து ஒருவர் அழைத்தாரையானால் அதுவும் அந்த அவுலியாவுக்கு தெரியுமா, மறைவான விஷயங்கள் எல்லாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாத மறைவான விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புரியாத மறைவான விஷயம் வேறு யாருக்காவது இருப்பதாக யார் நம்பினாலும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை குறைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மற்றவர்களை உயர்வாக கருதுகிறார்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். இதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல, எத்தனை நபிமார்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். எந்த நபிக்கும் இந்த இல்முல் கைப் இல்லை என்பதை அழகாக ஆணித்தரமாக சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்லுகிறான்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், தஃபக்கதத் தைர மாலிலா அல் ஹுதுஹுத். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பறவைகளோடு உரையாடக்கூடிய ஒரு ஆற்றலை எல்லாம் கொடுத்திருந்தான். அவர்கள் ஒரு மரங்கொத்தி பறவை வைத்திருக்கிறார்கள். அதை ஒரு நாள் காணவில்லை. காணவில்லை என்றவுடன் எங்களுக்கும் தெரியுமா இல்லையா, ஒரு நபி இல்லையா, ஒரு சக்தி வந்துச்சு. எல்லாத்தையும் கேட்கிறாங்க, மாலி லாயர்கள் புது எங்கே மரங்கொத்தி பறவை காணவில்லை தெரியல வழங்கிட்ட. அந்த மரங்கொத்தி பறவை வந்து சொல்கிறது, ஜீத்துக்கமின் சபையின் நபையின் யகீன், நீங்கள் எல்லாம் தெரியாத ஒரு செய்தியை சபை என்ற நாட்டிலிருந்து நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அந்த பறவை ஒரு பதில் சொல்கிறது. சுலைமான் நபி இவ்வளவு ஆற்றலும் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட ஒரு நபி, பறவைகளோடு பேசுகின்ற ஆற்றல் கொடுக்கப்பட்ட ஒரு நபி, அவர்கள் காற்றை கூட அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட ஒரு நபி, அவர்களுக்கு மறைவான செய்தி தெரியவில்லை. ஒரு பறவை எங்கே போய்விட்டது என்று கேட்டு விசாரிக்கிறார்கள். அது எங்கே போனது என்பதை அதை விசாரித்துக் கொண்டு வந்து உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு செய்தியை சொல்கிறேன் என்று அந்த ஆயத்திற்கு நினைவில் இந்த கருத்தை சொல்கிறதற்கு முன்னால், ஜீத்துக்கமின் சபையின் நபையின் யகீன் என்ற ஆயத்திற்கு முன்னால் இப்படியே சொல்லி காட்டுகிற அந்த பறவை, உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியாது என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த பறவை போய் பேசுது. ஒரு பறவை போய் பார்த்ததனால் அந்த செய்தி தெரிந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இங்கே இருந்த காரணத்தினால அந்த பல்கீஸ் என்ற ஒரு பெண்மணி அங்கே இருப்பதையும் ஆட்சி நடத்துவதையும் அது தெரிந்திருக்கவில்லை. இது ஒரு தெளிவான ஆதாரம் இல்லையா? நபிமார்களுக்கு இல்முல் கைப் எங்க இருக்குது தெரியவில்லை என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஜின்கள் இருக்கிறது, அவைகள் மனிதர்களை விட கொஞ்சம் சக்தி வாய்ந்தவர்களாக அல்லாமல் கூட சொல்லப்படுகிறது. அந்த ஜின்களுக்கு கூட இல்முல் கைப் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒரு இடத்துல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கட்டிக்கொண்டு அது முடியும் தருவாயிலே அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் மரணத்தை ஏற்படுத்தி விட்டான். கைத்தறியை ஊண்டியவர்களாக அப்படியே அவர்கள் மரணித்து நின்று விடுகிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறார்கள் என்பதற்காக ஜின்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த விசேஷ தன்மை இது. அவைகள் சுலைமான் இருக்கிறார் என்று சொல்லி வேலையை விறுவிறுப்பாக செய்து கொண்டே இருக்கிறது. அந்த வேலை முடிகின்ற காலம் வரை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய உடல் அப்படியே இருக்கிறது. நபிமார்களுடைய உடலை எந்த ஒரு பூமிகளும் நாசமாக்கி விடாது, பூமி திங்காது, அழுகி போகாது. அந்த உடல் அப்படியே நபிமார்களுடைய உடல் என்ற அடிப்படையில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நின்று கொண்டிருக்கிறார்கள் கைத்தறியை ஊண்டியவர்களாக. இந்த வேலை முடிகிற வரைக்கும் எல்லாம் அப்படி நிப்பாட்டி வச்சிருக்கிறான். வேலை வாங்கிக்கிறான். 2 நாள் நடக்கும் இந்த கதை. பிறகு படிப்படியான அந்த கரையான்கள் இருக்கிறதே அது அந்த கைத்தறியை அரிக்க ஆரம்பிக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஊண்டிக் கொண்டிருந்த அந்த கைத்தறி பேலன்ஸ் உடம்பு நிற்குது. கைத்தறியை கரையான்கள் அரைத்த உடனே பேலன்ஸ் தவிர சுலைமான் உடல் கீழே விழுது. கீழே விழுந்த உடனே அந்த ஜின்களுக்கு தெரியுது, அடாடா ஏமாந்து போயிட்டமே, இருந்தாலும் எப்போ மூட்டா போயிருக்காரு, தெரியாம நம்ம இவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கோம் என்பதாக சொன்னால் கதையை சொல்லவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், மாதல்லஹும் அலா மௌத்திஹி இல்லா தாபத்துல் அர்தி தாக்குது மின் சாத்தஹு ஃபலம்மா கர்ர தபய்யனத்தில் ஜின்னு அல்லவ் கானு யஅலமூனல் கைப மா லபிஸு ஃபில் அஸாபில் முஹீன். அந்த கரையான்கள் அந்த கைத்தறியை அரித்த பொழுதுதான் ஜின்களுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய மரணம் தெரிய வந்தது. எதற்காக நாம் இப்படி செய்தோம் என்று சொன்னால், மறைவான செய்திகள் ஜின்களுக்கு தெரிய முடியாது என்று காட்டுவதற்காக. செய்ய முடிந்திருக்குமானால் பக்கத்திலே மௌத்தாக இருக்கிற சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மரணத்தை இந்த ஜின்கள் உணரவில்லை. அவர்கள் உணர்ந்திருந்தார்களே ஆனால் இவ்வளவு கஷ்டமான இந்த கட்டிட பணிகளை விழுந்து கிடக்க வேண்டியதில்லை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஜின்னுக்கு மறைவானவற்றை அறியக்கூடிய ஆற்றல் இல்லை, மலக்குகளுக்கு இருக்கவில்லை, நபிமார்களுக்கு இருக்கவில்லை. இந்த இடத்திலே ஒன்றை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லியும் இருக்கிறார்கள் மறைவானவற்றை. இதை வைத்துக் கொண்டு மறைவானதெல்லாம் தெரியும் என்பதாக சில பேர் சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான சில செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. நபிமார்கள் சிலர் மறைவான செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அவைகள் எல்லாம் அல்லாஹ்வினால் அறிவிக்கப்பட்டு தெரிந்ததை தவிர அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவை கொண்டு சிந்தித்து விளங்கியதல்ல. அது ரொம்ப சிறுபான்மை.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருந்த மறைவான விஷயங்கள் எத்தனை என்று பட்டியல் போடுங்கள். அவர்கள் தனக்கு தெரியாது என்று சொன்ன மறைவான விஷயங்களை பட்டியல் போடுங்கள். 1% கூட அது சேராது. தெரிந்தவைகள் ஏதோ ஒரு சில விஷயங்களை ஒரு சில நோக்கத்திற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லிக் கொடுத்திருக்கிறான். அதை முன்கூட்டி அறிவிப்பார்கள். அல்லாஹ்விடமிருந்து செய்தி வந்தால் அறிவிப்பார்கள். வராமல் அவர்கள் எல்லா மறைவான விஷயங்களை அறிய முடியாது. இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டுமல்ல, எல்லா நபிமார்களுக்கு உள்ள பண்பு. நபிமார்களை தாக்குறார்கள், நபிமார்கள் ஒன்றும் தெரியாது, இது ஒரு குற்றச்சாட்டு. நபிமார்களுக்கு உள்ள தகுதி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு மறைவாக தெரியும் என்று சொல்லும் பொழுது கண்டித்திருக்கிறார்கள். அதை எடுத்து நாங்கள் அப்படியே சொல்கிறோம். நாம ஒரு கொள்கையை வகுத்துக் கொண்டு சொல்லவில்லை. ஆக ஒன்றை பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களை போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா நாயகிக்கு அடுத்தபடியாக ஆயிஷாவை போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான மனைவி யாருமே இல்லை. அவ்வளவு விருப்பம் கொண்டிருந்தார்கள். அந்த ஆயிஷா நாயகியின் மீது முனாஃபிக்குகள், யூதர்களிலே இருந்த முனாஃபிக்குகள் தவறான ஒரு குற்றச்சாட்டை பரப்பி விடுகிறார்கள். ஆயிஷா நாயகியுடைய கற்பு விஷயத்திலே தவறான ஒரு களங்கத்தை சுமத்தி விடுகிறார்கள் முனாஃபிக்குகள். அந்த சம்பவத்தை விவரித்தால் நீண்ட நேரமாகிவிடும். சுருக்கமாக நான் சொல்கிறேன். ஆயிஷா நாயகியின் மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள். அதற்கு ஏற்றவாறு ஒரு சம்பவமும் நடக்கிறது. ஆயிஷா நாயகியின் மீது களங்கத்தை ஏற்படுத்திய உடனே அந்த முனாஃபிக்குகள் வச்சு அந்த செய்தி இருக்கிறது, அது சஹாபாக்கள் வரைக்கும் ஊடுருவ ஆரம்பிச்சு. ஒருத்தர் சொல்ல சஹாபாக்கிட்ட எல்லாம் இந்த செய்தி பரவ ஆரம்பிச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கள் வர ஆரம்பிக்குது. கண்ணு காது மூக்குலாம் அமைச்சிருவான். வதந்திகள் அவ்வளவு சீக்கிரம் பரவும். சின்ன விஷயத்தை அப்படி சொன்னாது காது வச்சு மூக்கு வச்சு அது வச்சு இது வச்சு என்னத்தையோ சொல்லி விடுவார்கள். ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். கோட்டாறுல கலாச்சார பிள்ளை ஒரே ஒருத்தர் கேள்வி கேட்டாராம். அதை இங்க திருவிழாங்கோட்ட ஆள்கிட்ட இது அடிக்கடி சண்டையாமல கோட்டாறுல சொல்லுவாங்க. சாதாரணமா பயன் முடிஞ்சு ஒருத்தர் கேள்வி சந்தேகம் கேட்டிருக்காரு. அதுக்கு விளக்கம் சொல்லிருக்காங்க. நடந்த நிகழ்ச்சி திருவிழாங்கோட்டில் வந்து கேட்டோம்னு சொன்னா கோட்டார் கலாச்சார பிள்ளை பயங்கரமா அடிக்கடி அப்படிங்கிறது நிறுத்திடுவாங்க. இதை உண்மையிலே தாண்டி போய் திருநெல்வேலி மாவட்டத்தில் கேட்டா ராமத்துலாவுக்கு சரியான உதவாமல சேர்த்துக்குவாங்க. இப்படி நடக்குங்க. இது வதந்திகள் அந்த மாதிரி பரவ உலகத்துல நீ பார்த்துட்டு இருக்கோம். என்ன இங்க நான் வந்தோட கேள்விப்பட்ட இந்த செய்தியை பெரிய கலாட்டாய போட்டு போச்சு கலாச்சார பள்ளியில இருந்து. ஏதாவது நம்ம அங்கதான் போய் செய்தியாக சேர்த்துட்டு வரணும். கலாச்சாரம் நடக்கல, ஒண்ணு நடக்கலையே. இது திருநெல்வேலிக்கு கூட ராமத்துலாவுக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க செய்தி வந்துடும். இது மாதிரி வதந்திகள் பரவும். ஆயிஷா நாயகியை பற்றி ஒரு தப்பான ஒரு செய்தியை முனாஃபிக்குகள் பரப்பிய உடனே அது 1 10 10 100 அப்படியே மக்கள் மத்தியில பெருக ஆரம்பிச்சிருச்சு. சஹாபாக்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் கூட வந்துருச்சு, அவரா இருக்குமோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அப்புறம் ஒரு எண்ணம். அதான் கவனிக்க வேண்டிய விஷயம்.